भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहवस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः शरणं प्रपद्ये भूतं शरश्च महदावय भक्तनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुहरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं तं च कानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். பூமண்ணுமாறு பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்திருந்தார் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரவு பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழல் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் கண்ணழல் முன்னவர் தந்திரு மொழிகள் நிறைந்திரு முருவல் நிலாவழல் கற்பகமே விழி கருணை பொழிந்திரு சமர கண்ணழல் காடுதங்கள் சூடிய முடி கனநர்ச்சி முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழல் என் இதய துளகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசः காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேதி சித்தௌஷதம் கோரா கௌக கவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகாநிலः சாட்சாத் மூலதனம் ததா விஜயதே ஸ்ரீ பத்மநாப. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயின நாளும் கொடுவினை செய்யும் கூட்டின் தமர்களும் கொடுகவில்லை விடமுடை அறவை பள்ளி விரும்பினான் சுருங்கலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இங்கே இன்று போய் புகுதிராகி எழுமையும் மேகம் சாரா குன்றுநே மாடம் மாடை கொழுந்து சேர் செருந்தி கொண்டை மன்றலர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமான் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊருக்குள் கொடியும் அங்கே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புதிராது தீரும் நோய் வினைகளெல்லாம் பின்னம் நாமறிய சொன்ன பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றினே பேசுமே. सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा. श्रीहपदियान भगवान श्री अनंत पद्मनाभन பலவிதமான லீலைகளினாலே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான காரியங்களை பண்ணி வந்திருக்க. பல விஷயங்கள் ஏன் நடக்கிறது நமக்கே புரியல.
ஏதோ சொல்லிட்டு இருப்போம். அவள் தோன்றபடி பேப்பர்காரன் ஒன்று சொல்றான், ஜட்ஜு ஒன்று சொல்றார், ஜட்ஜ் நியமிச்ச ஆள் ஒன்று சொல்றா, நமக்கு தோன்ற நம்ம சொல்றோம், வேலை பண்றவா ஒன்று சொல்றா. முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இத்தனை விஷயத்துக்கும் ஐ விட்னஸ் ஒரே ஒரு ஆள், எடுத்துருக்கிற 18 அடி ஆள் அவர்தான் சம்பந்தப்பட்டவர். அவர் தான் ஐ விட்னஸ் சொல்றோம். நிஜமாக ஐ விட்னஸ் சொல்றோம். அந்த பத்மநாப சுவாமி பலவிதமான காரணங்கள் கொண்டு ஆச்சரியமா ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமான லீலைகள் பண்ணார். பகவத் லீலை ரொம்ப ஆச்சரியமானது. நம்மளால தீர்மானிக்கவே முடியாதபடி ஜட்ஜ் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பகவானுடைய லீலைகள் அதிவிசேஷமா இருக்கு. கண்ணன் கிருஷ்ணன் பிறப்பான், தேவகி வசுதேவருக்கு பிறப்பான், உடனேயே யசோதையின் இடத்துல போவான் அப்படின்னா யாருக்கும் தெரியும். பகவான் 8வதா பிறக்க போறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டான். தேவகியோடைய அஷ்டம கர்ப்பத்துல வரப்போறேன்னு சொன்னவன் வேற ஒரு இடத்துல வளர போறேன்னு சொல்றாரு. மாண்டால் ரொம்ப அழகா சொல்ற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிகளில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாளுவே அப்படின்னு ஒரு விஷயத்த நமக்கே சொல்லுங்க. யாரும் அறகுறையா நான் சொன்னா ஒழுங்கா சொல்லு, இல்லாட்டி சும்மா அப்படின்னு. இந்த பகவத் கிருஷ்ணனுடைய விஷயத்த அப்படின்னா எல்லாம் அறகுறை அங்கங்க விட்டுட்டு போயிடும். இந்த பிளான்ஸ் மாதிரி நம்ம சரி இதுக்கப்புறம் இப்படிதான் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. அத்தனை லீலைகளையும் பண்ணிட்டு இருக்காரு பத்மநாபன். ஏதாவது பட்ட பத்மமா காட்டப்படாதான், இது இப்படிதான் இவ அப்படித்தான் ஒன்றும் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அவாவாளுக்கு தோன்றபடி இருந்தால் அனுமானிச்சுட்டே இருக்கும். நன்னா தெரிஞ்சவர் அவர் தான். அந்த பத்மநாபனிடத்துல தியானம் தான் ரொம்ப முக்கியம். பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமான அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தியானத்தை கொடுக்கிறார். வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சன் அல்பமா ஒரு தண்ணிதானே அப்படின்னு நினைக்க வச்சு அவனுக்கு ஒரு தியானத்தை கொடுத்துட்டான். இரண்யகசிபுவுக்கு இவன் எங்க இருக்கான்னே தெரியல, ஓடி ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் பயமுறுத்தி ஒரு தியானத்தை கொடுத்தா. எந்த நாராயண நாமம் கேட்கப்படாதுன்னு கோவில்கள்லாம் இழுத்து மூடினானோ அந்த நாராயண நாமத்தை அவன் பிள்ளை வாயிலேயே சொல்ல வச்சு அவனை வெறுப்பேற்றி தியானத்தை கொடுத்துட்டான். மகாபலியினிடத்துல வாமனனா வந்து சின்ன பயலா வந்து தியானம் கெடு திடீர்னு பெருசா வளர்ந்து அவன் இன்னி வரைக்கும் தியானம் பண்ணிட்டே இருக்கான். மகாபலி இன்னி வரைக்கும் மகாபலி ஒண்ணுமே புரியல. வந்தா கேட்டா கொடுத்தேன், அப்புறம் ஏன் வளர்ந்தா, எது நியாயம், ஏன் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது வாசல்ல செக்யூரிட்டிக்காரா இருந்து வாமனமூர்த்தி கேட்கறது, என்ன யோசனை மகாபலி? இல்ல சுவாமி, இன்னி வரைக்கும் கேட்ட 3 அடியும் அளந்த 3 அடியும் கணக்குல உடைக்கிறது. அளந்த 3 அடிய கேட்ட 3 அடியா தெளிவா புரிஞ்சது. என் காலாலே அளக்கக்கூடிய 3 அடின்னு சொன்னேன். அளந்த 3 அடி எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. அவள் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, வாமன் உலகளந்தான் 3 அடியில அப்படின்னு சொல்றா. அளந்த அடி எனக்கு புரியல. ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, என் தலையை கொடுத்த தலை மேல கால் வந்தது, அதுக்கப்புறம் நான் இங்க கீழே வந்தேன். இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல ஞாபகம் இல்லை. அதையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான் மகாபலி சக்கரவர்த்தி. மோகினி அவதாரம் இன்னி வரைக்கும் அதை ரசிச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா சிவபெருமான் தான். அது எல்லாரை விட மோகினி அவதாரம் நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னா சிவபெருமான் தான். அதனாலதான் பத்மநாப சுவாமி சிவபெருமானுக்காகவே ஏகாதசிக்கு கிருஷ்ணனுக்கு மோகினி அவதாரம் போட்டு பார்த்துக்கோ. எல்லாரும் ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணனை பார்க்கணும். மோகினி அவதாரம் எப்படி இருக்கு, அலங்காரம் அப்படி. அன்னைக்கு நீங்க சிவபெருமானை விட்டு பாருங்க, அப்படிதான் தெரியும் அவர் என்ன பாடுபடுறாருன்னு பார்க்கணும்னா தெரியும். யாரும் பார்த்துக்க மாட்டேங்கன்னா அடுத்த ஏகாதசிக்கு பாருங்க. இன்னைக்கு பார்க்கறது ஏகாதசி அன்னைக்கு இந்த கை கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அன்னைக்கு அவர் எப்படி திரும்பி இருப்பார் கிருஷ்ணனை பார்த்துட்டு. ஏண்டா அப்படின்னா அது என்னவோ நன்னாத்தான் இருக்கு. எந்த அவதாரம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பார்வதி அக்கம் பக்கம் இருக்காளா பார்த்துட்டு சொல்றது. அதுபோல என்னை மயக்கின ஒரு அவதாரம் இல்லைன்னு ஒரு சிவபெருமான். இப்படி அத்தியாச்சரியமான லீலைகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரத்தில் அப்படியே மயங்கி போய் கிடக்கலாம்.
ராமவதாரம், கிருஷ்ணவதாரம், நிறைய அவதாரங்கள். ஒவ்வொருத்தரும் பாருங்க விதவிதமான அனுக்கிரகம். முழுக்கவே அனுக்கிரகம் தான். சுவாமியோட லீலை முழுக்கவே ஒன்னே ஒண்ணுதான், அனுக்கிரகம். நல்லா ஞாபகம். அனுக்கிரகத்தை தவிர எதுவும் கிடையாது. அந்த அனுக்கிரகம் பலவிதமா பரிமளிக்காது. நதி ஜலம் தானே, தாமிரபரணியா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், துங்கபத்ராவா இருக்கட்டும். ஆனா ஒவ்வொரு நதியுடைய உற்பத்தி வேற, சரித்திரம் வேற, ருச்சி வேற, அதனால கிடைக்கக்கூடிய பலம் வேற, நிறைய இருக்கு இல்லையா? அதுபோல சுவாமி இரண்யாசனுக்கு பண்றதா இருக்கட்டும், கம்சனுக்கு பண்றதா இருக்கட்டும், கோபிகைகளுக்கு அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ரிஷி பத்னிக்கு கிருப பண்றதா இருக்கட்டும், அனுகிரகம் தான். ஆனா அந்த அனுகிரகத்தை அவ வாங்கிக்கிற மெத்தேடு, அவ அனுபவிக்கிற மெத்தேடு வேறு. அவ்வளவுதான். சுவாமியுடைய அனுகிரகத்துல மாற்றம் இல்லை. அவாவா எந்த விதத்திலே அனுகிரகத்தை அனுபவிப்பாளோ அதுபோல மகானுடைய கலவரத்துக்கார் அனுகிரகம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு 1/4 கிலோ வேணா வாங்கிக்கலாம், 100 கிராம் வேணாலும் வாங்கிக்கலாம், 1 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம், 10 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க எப்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி சொல்றது சொன்னா கஷ்டம். நிறைய உண்டு அனுகிரகம். அதுலேயும் சில பேர் காஸ்ட்லியாவே வாங்குவா, சில பேர் 1/1 ஃப்ரீ, 1+1 ஃப்ரீனா வாங்குவா. அந்த அனுகிரகத்தை விட 1+1 ஃப்ரீ எல்லாம் உண்டு, நிறைய உண்டு. பாகவதம் சொல்லும்போது சொல்லு கிடைக்கலாம், இதெல்லாம் ஃப்ரீயா முதல்ல ஃப்ரீன்ற கான்செப்ட் ஆரம்பிச்சதே பெருமாள் தான். இதை பண்ணா இது கொடுப்பேன், கூட இதுவும் கொடுப்பேன், எக்ஸ்ட்ரா +1 அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீன்ற ஒரு சட்ட பழக்கத்தை ஆரம்பிச்சதே சுவாமி தான். இப்படி நிறைய பண்றார். இந்த பகவானுடைய அனுக்கிரகம் இதை உணரத்துக்காகத்தான் மனுஷ ஜென்மம். அதாவது எதுவுமே உணர வேண்டாம், நல்லா ஞாபகம். மனுஷ ஜென்மாவை பகவான் உணர்றதுன்றதுதான் 2ஆம் பட்சம். அது அவசியமே இல்லை. தானா உணர்ந்து வச்சுக்கோங்க. உணர வேண்டியது என்னன்னா, இது அவருடைய அனுகிரகத்தினாலே எனக்கு சம்பவிச்சது. அது நம்ம அது எப்படி வேணா அர்த்தம் பண்ணிக்கலாம். சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அவமானம், பாபம், புண்ணியம். நீங்க அதுக்கு லௌகீகமா எப்படி வேணா ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எனக்கு ஒரே நஷ்டமா போயிடுது, எனக்கு பெரிய அவமானமா போயிடுது, நிறைய சொல்லுவோம். ஆனா அது நம்ம லௌகீகமா பண்ணிக்கிற அர்த்தம். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா அனுகிரகம். அவ்வளவுதான். அனுகிரகம் ஒண்ணுதான். அதுல சின்ன குழந்தைகள்லாம் எங்கேயாவது வெளில போயிட்டு எங்கேயாவது அம்மா அப்பாவோட வெளில போகும். அம்மா அப்பா சொல்லி வச்சிருப்பாங்க, வந்தா சொன்னதா இருக்கணும், சொல்லி சொல்லலாம், கேட்கணும், எல்லாம் சொல்லலாம். சரி மண்டே ஆகிடும். இவன் எதையான பேசும்போது அதெல்லாம் பிளான் பண்ணி யாராவது வந்து என் வரவே இல்லையே, நீங்க இந்த பக்கம் நான் வரவே முடியல, ஆற்ற விட்டு இறங்குறதே இல்லை அப்படின்னு. ஆனால் அப்பதான் உட்காந்து ஓடிடுங்க, அம்மா நேற்று கூட இந்த பக்கம் தானமா வந்தோம் அப்படின்னு. நமக்கு அப்படியே வெக்கம் பிடிங்கி தின்னும். இதை போய் கூண்டு வந்துடும் அப்படின்னு போவோம். அது அப்ப அவமானமா இருக்கு. அதே ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லும் போது ஜாலியா இருக்கு. இன்னைக்கு இப்படி பண்ணி விட்டுருக்கு, அவமானம் பண்ணி விட்டுருக்கு, இவனை நம்பி நான் வெளில போகமாட்டேன் அப்படின்னு. அப்ப அது அவமானமா சுகமா? அன்னைக்கு அவமானமா தெரிஞ்சது. அவர்கிட்ட பேசும் பொழுது தற்காலம் நடக்கிற சமயத்துல அந்த க்ஷணத்திலே அவமானமா தெரிகிற ஒரு விஷயம் பின்னாடி நினைச்சு பார்த்து சிரிக்கும்படியா சுகமா. சின்ன வயசு அப்பா அம்மா அடி வாங்கியிருக்கும், டீச்சர் அடி வாங்கியிருக்கும், டீச்சர் பெஞ்ச் மேலே ஏறி நில்லு அப்படின்னு இருப்பான். இன்னைக்கு அவமானம் பிடிங்கி நில்லு. இன்னைக்கு 1 வயசாயிடுது அப்படின்னா சொல்லும்போது ஜாலியா இருக்கும். பெஞ்ச் மேலே ஏறி இருக்கும், அதாவது நல்ல காலம் அப்படின்னு. அந்த காலத்து அசிங்கமா இருந்த விஷயம், ஜோர் கூலி குறுகி போன விஷயம் இன்னைக்கு நினைச்சா ஒரு சுகமா இருக்கு. நம்ம புரிஞ்சிக்கிறது தான் லேட்டாக. பகவத் அனுகிரகம் ஒன்று போலவேதான். அதனால இந்த அனுகிரகத்தை உணரணும். எதுவுமே நமக்கு தெரிய வேண்டாம். எது நடந்ததோ நன்மைக்கே. இது சுவாமியுடைய அனுகிரகம். அதனாலதான் பகவான் கோபிகைகள் எல்லாம் விட்டுட்டு 11 வயசுல தைரியமா கிளம்பி போனார்னா கோபிகை நினைச்சா இதுவும் ஒரு அனுகிரகம். இந்த தைரியமா வாழ்த்திருந்து இதுவும் ஒரு அனுகிரகம் தான். சுவாமி ராசம் ஆடினதும் அனுகிரகம், எங்களை விட்டு போனதும் அனுகிரகம், திரும்பி 100 வயசுல பகவான் பார்க்க வந்ததும் அனுகிரகம், இவன் கல்யாணத்துக்கு கூப்பிடல அதுவும் ஒரு அனுகிரகம். எல்லாமே அனுகிரகம். அதனாலதான் உத்தவர் கதர்றார். எப்படி வாழலாம் இப்படி இருக்க முடியாது கிருஷ்ணா? அவளுக்கு உன்னுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் தெரிகிறது, நமக்கு அதெல்லாம் தெரிகிறது. அவளுக்கு கிருஷ்ணன் எது பண்ணாலும் அவளுக்கு அது நஷ்டமா இருக்கட்டும், அவளுக்கு அது கஷ்டமா இருக்கட்டும். ஆனா கோபிகள் பார்த்த பாரு, இது என் கிருஷ்ணன் எனக்காக பிரத்யேகமாக கொடுத்த அனுகிரகம். அது வியாதியா இருக்கட்டும், நாராயண பட்டத்துக்கு பிரத்யேக அனுகிரகம் வாதனு, பீஷ்ம பிதாமகருக்கு பிரத்யேக அனுகிரகம் அம்பு படுக்கை,
பரீட்சித் மகாராஜனுக்கு பிரத்யேக அனுகிரகம் இள வயசுல பிராமண ஸ்தாபம். அதுதான் பிரத்யேக அனுகிரகம். அதோட கூட கிடைச்சதுதான் சுகபிரம்மத்துடைய பாகவத அனுகிரகம். எது இந்த பிரத்யேக அனுகிரகம் அப்படிங்கிற அஸ்திவாரம் அப்படின்னா அந்த ஸ்தாபம். அதுக்கு மேல கட்டின கட்டடம் தான் பாகவதம். எல்லாத்துக்குமே நமக்கு பிரத்யேக அனுகிரகம்ன்றது அஸ்திவாரம். நம்ம பிரத்யேகத்தை விட்டுடுவோம். இந்த பிளஸிங் இன் டிஸ்கேட், இந்த டிஸ்கேட் மட்டும் மேல கட்டடத்தை மட்டும் பார்த்துருக்கு. உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்க உள்ளு அந்த ரகசியம், அந்த மூலம்னு சொல்லுவோம், அந்த வேறு, அந்த ரூட் காஸ் அப்படின்னா அது அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை நாம உணரணும். எல்லாருடைய பக்த சரித்திரங்கள், பக்தாளுடைய வாக்கியங்கள், ஸ்லோகமோ பாசுரமோ, அவ சொன்ன விஷயம், பூந்தானம் சொன்ன ஞானப்பானையாக்கள் எதுவாக இருக்கிற பாருங்கோ, அவ இந்த அனுகிரகத்தை உணர்ந்து சொல்லியிருக்கான். திருமங்கையாளர் பாசுரம் பார்க்கணும். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தையில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி. இதெல்லாம் அனுகிரகமா. ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்விடும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதை கண்டுபிடிக்கிறதா வேண்டியிருக்கனா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தையில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோ ஒரு பொருளால் அப்புறம் உணர்விடம் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். இதுக்கு இந்த பாத்திரம் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் ஏதாவது கம்பெனிக்கெல்லாம் போனா இன்னும் எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இந்த வேலையை தப்பா பண்ணா பிரச்சனை வரும் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். அவ்வளவுதான். சரியா பண்ணா பிரச்சனை இல்லை, சரியா பண்ணா அது அகஸ்மாத்தா தானா வந்துடும். நான் அனுபவத்துல சொல்றேன். நம்ம எப்ப சொல்லுவோம், அனுபவத்தை எப்ப சொல்றோம், பத்த மாட்டம் தான் சொல்லுவோம். ஜெயிச்ச கதை யாரும் சொல்ல மாட்டோம். அன்னைக்கு நான் சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன், வேண்டாம் அப்படின்னா யாராவது கெட்டு போறாங்கன்னா நான் பற்றிருக்கேன், நீ கெட்டுடாது. அனுபவம்ன்றது அதுதான். பட்ட பாடு, பண்ண தவறுகள், அதுல புரிஞ்சின்ற பாடங்கள். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே, பெரியவா அத்தனை பேருமே இதெல்லாம் புரிஞ்சிருது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா அனுகிரகம் அப்படின்னு. இந்த அனுகிரகம் பலவிதமான பரிமாணங்களோட வரும். இப்படித்தான் வரணும்னு இல்லை. பாகவதம் முழுக்கவே அனுகிரகம். பாகவதமே வந்துட்டு உள்ள போக மாட்டேங்கிறேன். திருவனந்தபுரம் வந்தா இது ஒரு வியாதி, பாகவத வியாதி சுத்தின்னு. பாகவதம் முழுக்கவே 18,000 ஸ்லோகத்தில்னா அனுகிரகம் 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 அனுகிரகம். நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான அனுகிரகங்கள் உண்டு. இன்னைக்கெல்லாம் அனுகிரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு சுக்கம். இந்த குழந்தைகள் தான் சொல்லணும், அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. நீங்க அம்மா வாங்கி கொடுத்தானா அப்பா ஒரு பெரிய அனுகிரகம். அதுக்குதான் அனுகிரகம். சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டா அது உடம்பு முடியல அப்படின்னா மருந்து வேண்டாம், சரி வேண்டாம் அப்படின்னா பெரிய அனுகிரகம்ப்பா. வர கஷ்டத்தும் மருந்து இல்லை அப்படின்னு அனுகிரகம். இந்த மாதிரி நிறைய அனுகிரகம் உண்டு இல்லையா. பாகவதம் முழுக்கவே சுவாமியுடைய அனுகிரகத்தை பேச. அப்ப இந்த அனுகிரகம் அப்படியே வருஷிச்சுட்டு இருக்கு. அனுகிரகம் அப்படியே வருஷிக்கிறது. திருவனந்தபுரத்தில் அனுகிரகம் ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் எங்க பாம்பேல இன்னைக்கு நான் ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல உட்காந்து பேப்பரை வாசிக்கிறேன். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு உழவுடி ஆகுது. அது அந்த பேப்பர்ல தான் சினிமாக்காரால தவிர யாரையுமே பெருசா போட மாட்டான். அது பத்மநாபர் கோவில் கோபுரத்தை போட்டு 2வது மெயின் பேஜ்ல உழவு பெருசுக்கு போட்டு முழு கதையை எழுதியிருக்கான். பத்மநாபர் கோவில் பத்தி கதையெல்லாம் எழுதி அத்தனை எழுதியிருக்கான். பரவாயில்ல, சர்வத்திர பத்மநாப சங்கீர்த்தன வேலை செய்யறது. பத்மநாபா 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 அப்படின்னு வேலை செய்யறதுன்னா பகவான் அவ்வளவு அழகா எங்கேயோ யாரோ சம்பந்தமே இல்லாதவார்கள் கூட இந்த தனத்தை காட்டி கொடுத்து ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார். இப்ப கோர்ட்டு கேஸு அப்படி எல்லாத்தையும் பாருங்க. அது பத்மநாபர் கோர்ட்ல ஏற்றிருக்கும். நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு 1000 சாமியை ஏற்றிருக்கோம். ஏற்றிருக்கு 18 ஆளு படுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடக்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சும் சும்மா இருக்காரா, தெரியாம சும்மா இருக்காரா, தெரிஞ்சு சில பேருக்கு விட்டு கொடுத்துருக்காரா, சில பேரை மாற்றி விடுறாரு, ஒன்றும் புரியல பாருங்க. கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவரை ஜட்ஜு சமந்தில் அவர் தான் கேட்டுருக்காரு. பாவம் அவர் பாட்டுக்கு ஜாலியாக தாமரை ஒரு பிடிச்சி படுத்துருக்காரு. சௌக்கியம் என்ன நடக்கட்டும் அப்படி. அப்ப இந்த பகவான் விதவிதமான அனுகிரகங்களை கொண்டு நமக்கு கிரமம். இந்த அனுகிரகத்தை உணரணும். இந்த அனுகிரகத்தை உணரணும்னா அதற்குரிய ஒரு பக்குவம் வேண்டியது. சின்ன வயசு அப்பா அம்மா அடிக்கும்போது துக்கமா இருந்தது. ஒரு சுத்தியில சொல்லுவாங்க, அப்பா அம்மா நீங்க அடி அடிச்சா அதனால இவர் உருட்டுக்கேன் அப்படின்னு. பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்க அம்மா இழுத்துட்டு போவாங்க உபன்யாசத்துக்கு. நான் இங்கே போய் உட்காந்து ஓரத்தோம் எழுதிட்டே இருப்பேன், விளையாடிட்டே இருப்பேன்.
ஆனா அன்னைக்கு எங்க அம்மா தரதரம் இழுத்துட்டு போனதா இன்னைக்கு உபன்யாசத்துல ஒரு ருச்சி வந்தது அப்படின்னு சொல்லி அது புரியறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு கேட்ட உபன்யாசம் நமக்கு மண்டையில ஏறல, நம்ம சந்திச்சு கேட்கல, அதுல பெரிய ருச்சி இல்லை, அது பெரிய புண்ணியம்னு தோணல. அம்மா சொல்றா ரொம்ப வேண்டாம், 4 மொத்துவா அந்த 4 அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக உபன்யாசத்துக்கு போனது பின்னாடி யமதர்மராஜா கிட்ட அடி வாங்காம காப்பாற்றான். நிறைய விஷயங்கள்லாம் அது நமக்கு புரியாமலேயே நடந்துருக்கு. அந்த அனுகிரகம் அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா எதுவும் பெருசா பாதிக்காது. பெரியவா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நம்ம லௌகீகமா சொல்ற வார்த்தைகள், கஷ்டம் நஷ்டம் லாபம் மானம் அவமானம் இதெல்லாம் வியாதி ஆரோக்கியம் இதெல்லாம் லௌகீகமா நாம கஷ்டப்படுறோம்னு அடுத்த வாழ்க்கத்துல சொல்லிக்கிறதுக்காக வச்சிருந்திருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஏமாத்து காரணங்கள். அடுத்த வாழ்க்கை பாவம் அப்படி உச்சு வாங்குறதுக்காக ஏதோ பண்ற விஷயம். ஆனா பெரியவா இதெல்லாம் பார்க்கறது இல்லை, அதுல இருக்க அனுகிரகத்தை அனுபவிச்சு 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 அதிலேயே திளைக்கிறார். அதை நல்லா அனுபவிச்சவர் சுவாதித்திருந்தார், மகாராஜா சுவாதித்திருந்தார். வேண்டாம் அப்படின்னா அவரோட வாழ்க்கை சரித்திரம் பார்த்தோம்னா அவருடைய துக்கமயமா இருக்கு. மீரா மாதா போல அவ்வளவாக பகவான் இடத்துல, ஆனா இவர் பக்தி பண்ண முடியாதபடி கதைகள், பக்தி பண்ண முடியாதபடி கதை. பக்தி சுலபமா பண்ணிட்டோம்னா பக்திக்கு வேலை இல்லை. பிரதான பக்தி நீ பண்ண மாட்டா நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு இன்னி வரைக்கும் பக்தியா அப்படின்னா நடுங்குறோம் அப்படின்னா பெருசு பெரிய அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு தோன்றது இல்லையா? அப்ப அந்த பக்திய அனுபவிச்சுட்டாராம் சுவாதிக்கிறார். நிறைய கஷ்டம் இள வயசுலயே மரணம் அடைஞ்சுள்ளார், இள வயசுலேயே தாயை இழந்துடுறார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு கஷ்டத்தினோட அவருக்கு ஒரு பிடி கிடைக்கிறாரா, நான் பத்மநாபனுடைய திருவடிக்கு ஒரு பிடிமான கிடைச்சு. அந்த ஒரு பிடிமான வாழும் இல்லையா? எல்லா சுகமா இருந்து இந்த திருவடியை பிடிக்காம இப்படியே போயிட்டோம்னா ஜன்மா நஷ்டப்பட்டது. ஜென்மால சில நஷ்டப்பட்டாலும் பத்மநாபன் திருவடியை பிடிச்சிட்டோம்னா அதுவே பரம லாபம். ஸ்ரேயஸ் சொல்லுவாங்க. ஸ்ரேயஸ் திருவடியை பிடிக்கிறது தான் ஸ்ரேயஸ். பிரகலாதன் சிறு வயசுலேயே அப்பாவை இழந்துட்டான், அப்பாவே அவனை கஷ்டப்படுத்தினான். ஆனா நரசிம்மான்னு சொன்னா பிரகலாதன் தான் ஞாபகம். பக்கத்துல வேற யாராவது நிக்க வைக்கலாம்னு தோன்றது இல்லை. அது நரசிம்மாவதாரத்துடைய சிரேஷ்டம். கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்னா சொல்லுங்களே யாரெல்லாம் பக்தர்கள்லாம் கடவுள் வச்சு போடும். நரசிம்ம பக்தர் பிரகலாதன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்கா பின்னாடி யாரெல்லாம் பக்தி பண்ணான்னு யோசிக்கணும். பிரகலாதன் காலத்துல அவனோட போட்டி போடுன்னு நரசிம்ம பக்தி எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இரண்டேகசிபு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பக்கத்துல பிரகலாதன் கூட தீரியமா நரசிம்ம பக்தி பண்ணது யாரும் இரண்டேகசிபு. அவன் தானே சத்தியத்தும் சண்டை போடுறான். பிரம்ம ருத்ராதி தேவர்களே ஒதுங்கி வச்சு வேடிக்கை பார்க்கிறான். இவன் மட்டும் அசிங்க பயில இங்கதான் இருக்கியா அசிங்கமே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டான். அந்த ஒரு தைரியம் அவனுக்கு இருந்தது. அப்ப இந்த சுவாமியுடைய தாம அனுகிரகத்தை அப்படியே அனுபவிக்க, என்ன வேணா கஷ்டம் வரட்டும், என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு அதுல மயங்கி கடந்துட்டோம் அப்படின்னா பரமசுகம். சுவாதி திருநாள் அதுபோல பத்மநாபனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சிருக்கான். நீதாண்டா கதி, நான் எதுக்காக வந்தேன்னு தெரியாது. யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிராப்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககத நிச்சலா பக்தி ரஸ்து அப்படின்னு குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலாவை சொல்ற மாதிரி பத்மநாபா சரணம்னு இறுக்கி பிடிச்சுட்டாங்க. அப்படி பிடிச்சின்றதுல பத்மநாபனை விதவிதமா அனுபவிச்சு. அவர் பெரிய ராஜ்ய சுகத்தை அனுபவிச்சா மாதிரி தெரியல, பெண்கள் பிள்ளைகள் குடும்பம் அந்த சுகத்தை அனுபவிச்சா மாதிரி தெரியல, இல்லாட்டி பெரிய ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணி லோகத்தை பெருமையை அனுபவிச்சா மாதிரி தெரியல. மகாராஜா சுவாமி வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிச்சா அப்படி பெருசா காண கிடைக்கிறது. இப்ப நிறைய ராஜாக்கள் சரித்திரம் பார்த்தா இப்படிலாம் அனுபவிச்சா அப்படின்னு காண கிடைக்கிறது. தசரத சக்கரவர்த்தினா 60,000 மனைவிகளோட அனுபவிச்சா நிறைய காண கிடைக்கிறது. ஆனா மகாராஜா சுவாமி திருநாள் வாழ்க்கையில இதெல்லாம் பெருசா காண கிடைக்கல. அம்பரீஷ சக்கரவர்த்தி, மகாராஜா சுவாதி திருநாள், சத்ரபதி சிவாஜி இவெல்லாம் பெருசா லௌகீகமா அனுபவிச்சாளான்னு தெரியல. ஆனா பகவத் விஷயத்துல ஆழங்கால் பட்டால் நல்லா அந்த பக்தியின் ஆழத்தை அடைஞ்சார்கள் காண கிடைக்கும். அந்த ஆழத்துல அவர் அனுபவிச்ச பத்மநாபனுடைய வைபவங்களை பகவான் சங்கல்பம் பண்ணி ஸ்லோகமா ஸ்தோத்திரமா சொல்ல வச்சுட்டான். அது ரொம்ப விசேஷம் இந்த பத்மநாப சதகம். ஏண்டான்னா
பத்மநாபனை பத்தி 1000 கோடி ஸ்லோகங்கள் சொல்லலாம். அதையே ஒரு 100 ஸ்லோகம் அவர் அனுபவிச்சு அவர் என்ன நினைச்சாரோ, அவர் என்ன அனுபவிச்சாரோ, பத்மநாபனை எப்படி பாவிச்சாரோ அதை சொல்ல. நம்ம எல்லாரும் பத்மநாபன் எப்படி அனுபவிக்கிறது கேள்வி கேட்கிறோம். ஒரே பதில் சுவாமி திருநாளில படிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பத்மநாபனை எப்படி அனுபவிக்கணும் தனியா கேள்வி கேட்கவே வேணும். எப்படிதான் அனுபவிக்கலாம்? நம்ம தான் ஒரு உற்சவம் அனுபவிக்கிறோம். உற்சவம் நம்ம அனுபவிக்கிறதுனா உற்சவத்தை அனுபவிக்கிறதே இல்லை. நம்ம உற்சவத்தை என்ன குறைன்னு பார்க்கணும். உற்சவம் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, சுவாமி திருநாளுடைய ஸ்லோகங்கள் வாசிச்சோம்னா சியானம் தூரபுர வர்ணன பிரபந்தம், உற்சவ பிரபந்தம், பக்தி மஞ்சரி இதெல்லாம் அப்படி வாசிச்சோம்னா ஓ இப்படிதான் உற்சவத்தை அனுபவிக்கணுமோ அப்படின்னு தோணும். அந்த பத்மநாபன் அழகும் அந்த அலங்காரம் ஓ அப்படி படிச்சுட்டோம்னா எப்படாப்ப உற்சவம் வருது தானா காலம் நமக்கு எப்படாப்ப உற்சவம் முடியும்னு அவ ஆரம்பிச்சுட்டா 2 நாள் முடிஞ்சு விடவே அவ்வளவுதான் அவ அதான் உற்சவம் பார்த்துட்டே இல்லை. உற்சவம் பார்த்துட்டேன்னு இல்லையே, உற்சவம் முடியறதே அப்படியே உசுறு போயிடப்படாதான்னு பிடிக்க வேண்டாமா. கடைசியா நான் 10 நாள் உற்சவம் பார்த்து ஆறாடோட போயிட்டேன். எங்க போனாங்க? ஆறாடு போனா அப்படியே போயிட்டாரு அப்படிலாம் சொல்லணும். நம்ம சௌக்கியமா போயிட்டு நீ வந்துருக்கியா, அவருக்கு கோசி வேலை சேர்த்துருக்கு, நான் போகும்போது நடந்து போறேன், நம்மலாம் சேர்ந்தா ஒன்னா நடக்கலாம், இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சு வரலாம், மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு அப்படி என்ன சொல்ல வேண்டாம். ஆறாடுக்கு போனா அப்படியே போயிட்டா பத்மநாபனோடு அப்படின்ற ஒரு பாக்கியம் வாய்க்கலாம். அந்த பக்குவம் வரணும் இல்லையா? மகாராஜா சுவாதி திருநாள் அத்தனை அழகா அனுபவிக்கிறார். பத்மநாப சொல்ல ரொம்ப பெருசு, நம்மளால சொல்லணும்னு ஒரு ஆசை. இந்த தடவை கூட என்ன சொல்ல போறேன்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பத்மநாபனே சங்கல்பம் பண்ணி சொல்லப்படாத அப்படின்னு. சரி இப்ப உனக்கு ஆசை இருக்குன்னு ஆன பண்ண முடியும். எனக்கு சொல்ற தகுதி இருக்கா, பக்தி இருக்கா, ஸ்ரத்தை இருக்கா, வினயம் இருக்கான்னு தெரியாது. பத்மநாபம் உண்மையில பாரத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு. அது 100 ஸ்லோகம் இருக்கு, எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு பகவானே சொன்னான். என்னிடத்துல எப்படி சரணாகதி பண்ணணும், என்னிடத்துல எப்படி பக்தி பண்ணணும்னு இந்த 2ஆம் தசகத்துல இருக்கு, சுலபமா இருக்கு. எல்லாம் மந்தாக மந்தமதையும் மந்த பாக்கியாகி உபதிருத்தாக. போய் நாராயணி மாதிரி பெரிய பெரிய ஸ்லோகமாலாம் சொன்னோம்னா என்ன தெரியுமா ரொம்ப டஃப்னு சொல்லிடுது. எப்படா எது தப்பு எது கஷ்டம்னு சொல்றதுன்னே காத்துட்டு, எது சுலபம்ன்றதை விட எது கஷ்டம்னு சொல்றதா ரொம்ப அது பெரிய கஷ்டம். திருவனந்தபுரத்து ஒருபாடு சுட்டு எரிக்கிற ஒரே கஷ்டம். அந்த வந்ததே இறங்கின வரைக்கும் யாரும் சுலபம்னு சொல்லவே எல்லாம் கஷ்டம் 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 மழையே இல்லை கஷ்டம். திருவனந்தபுரம் ஒரே வெயில் கஷ்டம். திருவனந்தபுரத்து 10ஆவது கோயில் ஒரே தலைக்கு கஷ்டம். கோவில கூட்டம் வந்தா கோவிலுக்கு என்ன கஷ்டம் எனக்கு தெரியல. கோவில கூட்டம் வந்தா சத்துவ கஷ்டம். அது ஒரே பிரச்சனை கஷ்டம். சுகம்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. சுகம் இந்த பத்மநாபன் சுகம் அப்படின்னு அனுபவிக்கிறார் மகாராஜா சுவாதி. 2ஆம் தசகத்துல ரொம்ப அழகா சொல்ற பகவத் பக்தி ரேகே. அதுதான் பகவத் பக்தி ஒண்ணுதான் நித்யானந்தத்தை தரக்கூடிய, வேற எதுவும் இல்லைன்னு இந்த 2ஆவது தசகத்துல பத்மநாபனிடத்துல எப்படிப்பட்ட பக்தி பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் பத்மநாபனிடத்துல பேசுறார். பத்மநாபா இதை கூட, பத்மநாபா அதை கூட, பத்மநாபா ரட்சிக்கணும்னு நிறைய பேர் ஒற்றக்கல் மண்டபத்துல நின்று கதறாடணும்னு அந்த மாதிரி இந்த ஒற்றக்கல் மண்டபத்துல நின்று சுவாதி திருநாள் கதறி சொன்னது பத்மநாபன். அவர் சொன்னதெல்லாமே இந்த ஒற்றக்கல் மண்டபத்துல நின்று 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 நின்றுதான். அங்க போனா தானா பத்மநாபா ரட்சிக்கணும்னு வருது அப்படின்னா ஏதோ நம்முடைய பக்தி இல்லை. திவாகர முனி அந்த மாதிரி மகாபெரியவா சுவாதி திருநாள் இவாள்லாம் வந்துட்டு பத்மநாபான்னு கதறினா பாருங்கோ அந்த கல்லு சாட்சி. அது உருகிறது, அது மேல நிக்கிறது. நம்ம தான் உருக மாட்டேங்கிறது. நம்ம தான் கல்லா கடக்கிறபடியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே அப்படின்றார் குலசேகராள். அந்த படியில போய் நின்றுட்டோம், நான் நமக்கே தெரியாம வருஷத்தை ஒரு தடவையாவது கல்ல ஓரத்துல ஒரு அருவி ஜலம் வந்துடுறது இல்லையா, ஒரு துணி வந்துடுறது இல்லையா, ஏதான ஒரு சந்தர்ப்பத்தை யாராவது நம்ம மயிர்காது குத்துட்டு நிற்கிறது இல்லையா, பத்மநாபனை பார்த்தோம் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. இது எதெல்லாம் நம்முடைய பலம் இல்லை. அந்த அந்த ஒற்றக்கல் மண்டபத்தில் எத்தனையோ மகாத்மாக்கள் கதறி இருக்கா பாருங்க. சமீப காலத்தில் நிறைய மகாத்மாக்கள் வந்து கதறி இருக்கா. மிகப்பெரிய மகாத்மாக்கள் ஒற்றக்கல் மண்டபத்தில் ஒரு க்ஷணமோ 10 நிமிஷமோ நின்று கதறின்னு இருக்கா. இவாள்லாம் நமக்கு தெரிஞ்ச ரூபத்தில் அமானுஷ்யமா நிறைய பேர் வந்து தேவர்கள் முதற்கொண்டு சப்தரிஷிகள்லாம் வந்து கதறின்னு இருக்கா. ராத்திரி எல்லாம் வந்து கதறிண்டு கிடக்கிறார்கள். அத்தனை பேர் கதறின்று இருக்கா இல்லையோ, அவளுடைய அந்த பக்தி பலம் அங்க நிற்கும் பொழுது
அந்த பக்தாங்கிரியை தொண்டரடி குடியினாலே நமக்கும் ஒரு கரண்ட் பார்த்தாயி பத்மநாபா ரட்சிக்கணும்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆச்சரியமா மகாராஜா சுவாதி திருநாள் முதல் ஸ்லோகம் சொல்ற திருவனந்தபுரவாசிகளுடைய பாக்கியத்தை பேசுறார். சும்மா இல்ல, திருவனந்தபுரம் ஏதோ ஒரு கேரளாவுடைய கேபிட்டல், காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இது 1 லட்சம் கோடி நினைச்சுடாதீங்க. சுவாதி திருநாள் சொல்றாங்க, எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கணும் திருவனந்தபுரத்தை பிறக்கிறதுக்கு. அவாதான் தன்ய தன்யான் அப்படின்னு. தன்யன் யாரா தன்யன் அப்படின்னா திருவனந்தபுரம் வாசிகள். நான் பார்த்தேன் நிகழ்வு நடந்தது. திருவனந்தபுரத்துல வந்து கோவில்கள் நடந்தாலே தானா ஒரு திமிரு வருது. நடக்கிற அப்பப்ப ஏன் கேரளாவுக்கு திமிரு இருக்கு? அது ஒன்றும் இல்லை, திருவனந்தபுரத்துக்கு ஸ்பெஷலா ஒரு திமிரு இருக்கு. அந்த பகத்தடி பெருமாளுடைய திமிரு. மற்றவர்களாக கோவிலோட தெய்வமே வரும். திருவனந்தபுரத்துக்கு போனாலும் ஒரு கெத்து வந்துடும். பத்மநாப சிவேலிபுரால சுத்தினம்னால தானாவே பிரிச்சு நிமிர்ந்து வருது. பாத்துருவோம், யாருன்னா வந்து என்ன பண்றோம் பாத்துருவோம் அப்படின்னு வந்துடுறது. அப்படின்னா அது திருவனந்தபுரத்தினுடையதான ஒரு பெரிய பலம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் ஒரு தைரியம் வருமா பத்மநாபசாமி கோயில் சொத்தை பத்தி பேசுறதுக்கு, இந்த ஆடிட் பண்றதுக்கெல்லாம் ஆள விடுவாங்கன்னா பாத்துருவோமே பத்மநாபர் இருக்காங்க அவர் நம்பிக்கையில தான் எத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. அதான் நம்ம நினைச்சு அவளுக்கு என்ன தைரியம், அவளுக்கு நான் கொடுக்கறது இவரு இத்தனை தைரியம் இவரையும் கொடுக்கறது. அதனால ஆச்சரியமா மகாராஜா சுவாதி திருநாள் சொல்றார், பிபந்தி ஏ சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தரவிஸ்வரண்யம் ஹரந்தி காலம் சகத்வதீயை மன்யேத்ரதான் மாதவ தன்ய தன்யா. அம்பழகா ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பகவான் ஒவ்வொரு நாமத்தை சொல்ல முதல் ஸ்லோகத்துல மாதவா அப்படின்னு கொண்டாரு. பேரும் ஓர் 1001 பேசும் பேருக்கு ஒரே மாதிரி இருப்பாரு. இவர் சொன்னது சம்ஸ்கிருதம், அவர் சொன்னது தமிழ். இவர் வேற காலம், அவர் வேற காலம். அவர் அந்த பக்கம் இருந்தார், இவர் இந்த பக்கம் இருந்தார். அவர் எல்லாத்தையும் விட்டு விரக்தரா இருந்தார் நம்மாழ்வார். இவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த ராஜாதிராசனா இருந்தார். ஆனாலும் அனுபவம் பாருங்க, பேரும் ஓர் 1001 பேசுவீங்க அப்படின்னு. இங்க அவர் அவ்வளவு அழகா சொல்றார் மாதவா அப்படின்னு. அது முதல்ல சுவாதி திருநாள் சொல்றார், பிபந்தி ஏ சரிதாமிருதௌகம், யார் உன்னுடையதான ஆச்சரியமான சத்தாமிருதத்தை குடிக்கிறாளோ, கேட்கிறான்னு சொல்ல. பிபந்தி குடிக்கணுமா. பாகவதம் கேட்கறதுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு. பிபத பாகவதம், அதான் பாருங்க எல்லாம் அப்படி. பிபத பாகவதம் பிபந்தி ஏ சரிதாமிருதௌகம். பிபந்தி குடிக்கணுமா. எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நல்லா வெயில் அரைஞ்சிட்டு வரும், தொண்டையெல்லாம் வறண்டு கிடக்கு, வெளியில தான் குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு, மனசு ஒப்புத்துக்க மாட்டேங்கிறது. இந்த வெயில யாரும் நின்று குடிக்க வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ ஆத்துக்கு போயிடலாம்னு சொல்லி ஆத்துக்கு நுழைஞ்ச உடனே ஒரு அவசரம் வரும்பாங்க, தண்ணியை கொண்டா அப்படின்னு மடக்கு 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 குடிப்போம். இந்த குடிக்கும் பொழுது அந்த ஒரு தாமப்பா யாராவது 2 நிமிஷம் இருன்னு சொல்லி இந்த ஜலம் சாப்பிட்ட பிறகுதான் மற்ற எந்த காரியமும் பண்ணணும். அவ ஆது காரியம் பிடிக்காது, குழந்தையும் பிடிக்காது. ஜலம் ஒண்ணுதான் அப்படியே அமிர்தமயமா இருக்குமே. அதுபோல இந்த சம்சார சாகர தாபத்துல ஓடிந்து கிடக்கிறோம் இல்லையா, மறுபூமியா. சம்சார சாகரம்னு ஒரு இதை சொன்னா சம்சாரம் மறுபூமி. எல்லாம் காணல். ஆதுக்கார லவ் பண்றாருன்னு பார்த்தா காரியம் ஆகணும் தான் லவ் பண்றான். மாமி லவ் பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஏதோ காரியம் இருந்தா தான் லவ் பண்றான். பிள்ளைகள் அப்பா அம்மானு கொண்டாடுறான்னா காரியம் இல்லாம கொண்டாடுறது இல்லை. அப்பா அம்மா குழந்தைகளை கொண்டாடுறான்னா காரியம் இல்லாம கொண்டாடுறது இல்லை. எல்லாம் கூட்டு களவாணிகள். களவாணிகள் 2 பசங்கள் நடக்கும். எல்லாம் ஒருத்தரோட ஏமாத்திட்டு இருக்கும். ஆனா உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா, உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இதே பல வருஷமா தெரிஞ்சிருக்கும், ஆனா புரிஞ்சுக்கப்பட்டு மாட்டோம். யாருக்கிட்டாலும் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுடுவோம், சாரின்னு சொல்லிடுவோம். பக்கத்துல இருக்க மனுஷாங்க அது என்ன அவளுக்கு என்ன, அவன் புரிஞ்சுக்கப்படா, எவ்வளவுதான் நான் தான் இறங்கி வரணுமா அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆகமத்த திரையில் ஒரு காணல் நீர் இப்படி மறுபூமி தோ இருக்கு ஜலம், தோ இருக்கு ஜலம், தோ இருக்கு ஜலம். கடைசியில எத்தனை தூரம் போனாலும் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு 10 அடி தள்ளி வேற ஒரு கூட அப்ப இது ஜலமா தெரியும். இவாகிட்ட இருக்கும் போது அவா வசதியா தெரியுது, அங்க போனா இதுவே பரவாயில்ல அப்படின்னு அங்கே இங்கே வந்ததுன்னு தெரியல, வாசதுன்னு தெரியல. அவ்வளவுதான் கொண்ட வந்தது எல்லாம் இருக்கு. இதுல இடம் விடுறது எதை பிரிச்சுக்கிறதுன்னு தெரியல. இதுல எதிரா பலம் அப்படின்னா பிபந்தி ஏ சரிதாமிருதௌகம், அமிர்தம் தான். அதுதானே சுக்கம். வேற என்ன வேணும்? சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு பிரகலாசனம் சிரவணம் அப்படின்றான்.
தவகதாமிருதம் சப்த ஜீவன் கோபிகள் சொல்ற அந்த பாவம் பார்க்கணும். மகாராஜா ஆனா சொல்ற பிபந்தியே பிதாமிருதம் பிபந்தி. யார் நித்தியம் பத்மநாபருடைய கதைகளை குறிச்சிருக்கிறவங்களா கதைகதையா வராது. பத்மநாபர் பேப்பரா கதைகதையா வராது. எல்லா பேப்பர்லயும் வராது, எல்லா பாஷையிலையும் வராது. நம்ம ரேஞ்சுக்கு இறங்கி வந்து கதை பண்ணிட்டு இருக்காரு. பெரிய லெவலில் பண்ண வேண்டாமா? திவாகர மொழி ரேஞ்சு, சுவாதி திருநாள் ரேஞ்சு கதை பண்ண வேண்டாமா? அவருக்கு தெரியும் கலியுக ஜனங்களுக்கு பணம் கோர்ட்டு கேஸ்னா தனி ஃபேமஸ் தான். அதில் கூட பாருங்க யார் ரொம்ப ஃபேமஸ்னா அக்கிரமம் பண்ணி நிறைய கேஸ்ல மாட்டினவா தான் ஃபேமஸா இருக்கும். பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் மோசமானவா தான் வரும். அதனாலே பத்மநாபர் பார்த்தா நம்மளும் கேஸ் எல்லாம் கலப்பி விடுவோம், கலப்பி விட்டுட்டார். இப்போ அவாவா பத்மநாபர் பற்றி தெரியுமா உனக்கு? எனக்கு துபாயிலேருந்து ஃபோன் வருது. என்னடா அப்படின்னா ராஜ குடும்பத்தை விட்டு கோவில் போயிருக்கான் தெரியுமா குருஜி? நான் பாரு இங்கே உட்காந்து துபாயில ஃபோன் பண்ணி குருஜி யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்கலாம். அப்ப எவ்வளவு தூரம் போகிறது பாருங்க. நான் சொன்னேன் பத்மநாபர் நல்லது பண்றவா இல்லைன்னா நீங்க எல்லாம் கவனிப்பு போயிடலாம். ரொம்ப சைலண்டா கோவில் எவ்வளவு வருஷம் இருந்தது. யாராவது ஒரு பத்மநாபர் பற்றி பேசிட்டு போயிடலாம், ஒரு கதையை கேட்டுட்டு போயிடலாம், 10 பேர்ட்ட பத்மநாபரை பார்க்க வாங்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். முதல்ல ஒரு உடம்புல சொர்ணம் எடுத்து அலறி அடிச்சுட்டு வாங்க வாங்க நான் பார்த்துருக்கேன். அப்புறம் 1 லட்சம் கோடிங்களும் அவாவாக பெருமையாவே நீங்க பேச ஆரம்பிச்சுக்கணும். முன்னாலாம் திருவனந்தபுரம் சாதாரணமா சொல்றா. திருவனந்தபுரம் எங்கடா பத்மநாபர் கோயில் பார்த்து 2 லட்சம் கோடி ஆமா எத்தனை சந்தோஷம். நீ வந்தோடனே சொல்லிட்டா வடக்கு நடையில ஒரு படி தெரிகிறது தான். அது ஒரே டென்ஷன் எல்லாருக்கும். அந்த பனிமுழுக்குள்ள எங்கேயாவது கிணத்துக்கு போறதா இல்லாட்டி பாத்ரூம் போறதா எங்க போறது படி தெரிகிறதா வடக்கு நடையில. பத்மநாபர் சுத்தியே கதை ஓடிட்டு இருக்கு. பத்மநாபர் முன்னுடைய சரிதங்கள் அது லௌகிகமா இருக்கட்டும் ஆத்மியாத்மிகமா நம்ம பேசுற அப்படிதான். ஆனா பத்மநாபனுடைய விஷயங்கள் சரிதாமிருதம் உன்னுடையதான சரித்திரங்களை யார் குடிக்கிறாளோ எத்தனை விதமா குடிக்கிறாள். உள்ள வாரசேரவாளை பத்தி பேசுறோம், ராஜ குடும்பத்தை பத்தி பேசுறோம், இருந்தவா இருக்கிறவா போனவா வந்தவா போறவா எல்லாத்தப்படி பத்மநாபர் கோவில ஒரு பில்லு கொடுக்குறேன்னா அது வரைக்கும் பேசுவோம். இல்ல பத்மநாபர் கோவில் ரெசிப்ட் எல்லாம் ஒரு விஷயமா நம்ம பேசுவோமா? அதனால அழகா சொல்ற சுவாமி திருநாள் பிபந்தியே சரிதாமிருதம் உன்னுடைய சரித்திரங்கள் தான். இவ்வளவு பத்மநாப வைபவங்கள் இருக்கு. அந்த வைபவங்கள் எல்லாம் அப்படியே குடிச்சிருந்து பிபந்தியே சரிதாமிருதம் ஸ்மரந்தி ரூபம் தவ ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம். விஸ்வரம்யம் சும்மா ஏதோ நம்ம மையில நினைக்க வேண்டாம். லோகத்துக்கு அத்தனை பேரும் வந்து ரமிக்கிறானா எப்படி இருக்காருயா, இப்படி இருக்காரு பத்மநாபர். ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் விஸ்வமே ரமிக்கிறார். விஸ்வநாதனே மயங்கிக்கிற உட்கார்ந்து இருக்காரு. அவர் விஸ்வம் ரமிக்காம இருக்குமா? விஸ்வநாதன் இவர் ஜெகநாதன், அவர் விஸ்வநாதன். சிவபெருமான் விஸ்வநாதன், இவர் ஜெகநாதன். ஜெகத்துக்கு விஸ்வத்துக்கு நமக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா ஒன்று இல்லை. அவர் விஸ்வநாதன், ஒரு காசு விஸ்வநாதன், இவர் பூரி ஜெகநாதன். ஆனா சொல்ற அந்த விஸ்வநாதனே மயங்கிவா ஐயோ இன்னி வரைக்கும் அவர் வெளில வரமாட்டேங்க. அந்த கையழகே நல்லா இருக்கு. பாரதி சொல்றா கொஞ்சம் வெளில வந்து பாருங்க, கையழகே இன்னும் முடியல. அந்த சுண்டர்கள் தொங்கின்ற இருக்க அழகு, அந்த நகம் தொங்குற அழகு இருக்கு பாரு. பாரு என்ன அழகுன்னா நீ உள்ள இந்த பக்கம் வந்து பாரு, இந்த கை கீழே அந்த செந்தாமரை போன்ற அந்த கையை பாரு அப்படின்னு. சமயத்த சிவன் இங்கேருந்து கூப்பிடுற பிரம்மதேவர் போய் மேல உட்காந்து கீழே வாரும் அந்த கை கீழே இருந்து பாரு. பிரம்மதேவர் சொல்றார் நீர் பாரு நம்ம ஏறும், நீர் இங்க வந்து பாருங்க, இங்க மேலே அங்க ஏரிய வியூ பாருங்க அப்படி பார்க்கணும். ஒரு சொன்னா பிரம்மதேவரா இருந்து இவர் சொப்ப மேல உட்காந்து ஓய் என்னதான் இருக்கு ஓய். ஃபிளைட்ல இன்னைக்கு கூட வரும்பொழுது பத்மநாபனுடைய கோபுரம் ஒரு கிளீனுக்கு வந்துடும். நிறைய தெரியாது, அத்தனை தென்னை வரும், அத்தனை பில்டிங்கு, நிறைய தேவையில்லாதான் வேலை தெரியாது, குறுக்களெல்லாம் வேலை தெரியாது. ஆனா அதுக்கு நடுவில் இந்த பத்மநாபனுடைய கோபுரம் ஜொலிக்க வந்த சந்தியா கால வெயில்ல அப்படி சொல்லிக்கிற ஃபிளைட்டே பார்க்கணும் அழகா. இந்த வேலை இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து எந்த ஃபிளைட் எப்படி வந்து வேலை தெரியாது. நான் ஒவ்வொருத்தரையும் பத்மநாபன் புக் பண்ணுவோம்னா சொல்லுவேன், எந்த பக்கம் உட்காந்தா உங்க கோபுரத்தையும் ரொம்ப மாற்றி உட்கார வச்சுருவேன், கரெக்டாக உட்கார சொல்லுவேன் சமத்து. எப்பொழுதும் இருக்க விண்டோ சீட் தான் உட்கார வைப்பேன். இந்த விண்டோ சீட் கிடைக்கல எப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்காந்துட்டு எனக்கு நடுவில் ஒரு சீட் கேப்பு, அதுக்கு அடுத்த சீட் வயசு கொடுக்கும். இப்படி எட்டி ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, பக்கத்துல உட்காந்து அதை விட பிரச்சனை, காலிதானே போக முடியாது. இருந்தாலும் பத்மநாபா அப்படின்னா பகவான் அழகா இதற்கு எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு அவ்வளவு நேரம் பத்மநாபனுடைய அந்த ராஜகோபுரம் கிழக்கு வாசல்
அப்படியே ஜொலிக்கிறது. அதனால பிரம்மதே அது கோபுரமே மேய்ச்சிருக்கிறது அப்படின்னா கூகுள் மேப்ல பத்மநாபரோட கோவிலை பாருங்க, அப்படியே வெள்ளவெளேன்னு இருக்கும். இந்த மணல்லாம் அந்த கூகுள் மேப்ல பார்க்கணும், கூகுள் எர்த்துல இன்னமும் அப்படியே பவுடர் போட்டுருக்க மாதிரி இருக்கும். அது எந்த கோவிலை நீங்க பார்த்தாலும் அந்த வெள்ள மணலோட அந்த பளபளப்பே தெரியாது. பத்மநாபர் கோவில் மட்டும் ஸ்பெஷல். ஸ்ரீரங்கம் பார்த்துருக்கீங்க, காஞ்சிபுரம் நிறைய கோவில்கள் பார்த்துருக்கோம். ஏடி கூகுள் எர்ல உட்காந்து எல்லாம் பார்த்துருக்கோம். பத்மநாபர் கோவில் மட்டும் அந்த அமைப்பை பார்க்கணும். அந்த கட்டட அமைப்பு அந்த பக்கத்துல ஆச்சரியமா புஷ்கரணி முதற்கொண்டு எல்லாம் பத்மதீர்த்தம் முதற்கொண்டு எல்லாம் அப்படியே பார்க்கும்போது பணியா தெரியும் பத்மநாபர். அப்ப அதுவே சுகம் அப்படின்னா இந்த பிரம்மதேவர் பத்மநாபனுடைய நாபியில கமலத்துல உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரஸ்வதி எதான சொல்ல வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. சரஸ்வதி எதான் சொல்லிட்டே இருக்கேன், எங்க கீழே பார்த்துட்டே இருக்கேன். நீ சொல்றத கேட்டா நான் மேல பார்த்துட்டு இருக்கேன், கீழே இருக்கிறத பார்த்தா அவரெல்லாம் பார்த்துப்பாரு. அவர் நேரே அவர் பத்மநாபனை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு சிவபெருமான பார்த்து நேரேந்து பாரு, அவர் கையில வச்சிருக்க தாமரை வசத்தின்னு நிலவே நினைச்சிட்டு இருக்கா, நான் உட்கார்ந்து இருக்கிற தாமரை வசதி நினைச்சிட்டு இருக்கா. அந்த ரெண்டு கண்கள் இருக்கு பாரு, நம பங்கஜநாபாய நம பங்கஜமாரினே நம பங்கஜநேத்ராய நம பங்கஜாங்கிரியே. அந்த தாமரை கண்கள் சிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிரிச்சிருந்தே எம்மேல் வெய்யாவோ அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா இல்லையா. அந்த தாமரை கண்கள், அந்த கண்களை கொண்டு இப்படி கண்ணை சிமிடுறாராம். பிரம்மதேவரோட அப்படியே பேசிட்டு இருக்காராம், ஏதோ கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காராம். 30 தேவர்கள்லாம் அவர் கேட்டு இருக்காரா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கா. சமயத்துல பிரம்மதேவர் பார்க்கிறார், முகம்தான் மேல இருக்கு, பார்வை என்னமோ இந்த பக்கம் இருக்கும். இந்த ஓர பார்வை பத்மநாபர் நிறைய உண்டு. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்க, ஒரு மாதிரி பார்க்கறதெல்லாம் பத்மநாபர் தான். இப்படி பார்த்து இப்படி கண் ஓரத்தில் இப்படி பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது சைடில் எந்த ஓரத்தில் ஒரு பார்வை பொக்கிஷத்தை ஒரு பார்வை பார்த்துக்கிறார். ஆனால் நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்ப பிரம்மதேவர் அந்த அழகு அனுபவிச்சுட்டு சிவபெருமான மேலவா அப்படின்னு, சிவபெருமான் நீர் கீழவா அப்படிங்கிறார். மற்ற தேவர்கள்லாம் சொல்ல 2 பேரும் சும்மா இருக்கிற மாதிரி பள்ளி மாதிரி விட்டுட்டு பாருங்க, அது ஒரு தண்ணீர் அள்ளி அப்படி பார்த்தவர்களாம் தெரியுங்கிறார். எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு புசு புசுன்னு 1000 தலையோட ஒருத்தர் அவர் பார்க்கிறார். உடனே ஒரு தலையை கொண்டு போய் சிவபெருமான் சுற்றி பார்த்துக்கிறார், ஒரு தலையை மேலேருந்து பார்த்துக்கிறார், ஒரு தலையை சைட்ல இருந்து எப்படி பார்த்துக்கிறார். பத்மநாபர் எப்படி கேட்க பார்த்தோம், என்ன அதிசேஷ பொசிஷன்லாம் மாறி இருக்கு. இல்லை சுவாமி திருவடி அழகு என்னன்னு அவருக்குள்ள பூதேவி ஸ்ரீதேவி அவாரம் போட்டி இந்த பக்கம் பார்த்து அவன் அந்த பக்கம் இப்படியே பார்த்து எப்படி இருக்குங்க பூதேவி சொல்லி ஏன் இப்படி பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா. அதில் மார்கண்டைய பிரம்மேஷ் அவாரம் இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் இருக்கு. இது இத்தனையும் ஒன்னா பார்க்குற ஒரே ஒரு ஆதிசேஷம் மட்டும்தான். அங்கங்க தலை மாறி 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 நின்றுட்டு அவ்வளவு அழகா அத்தனை ஆச்சரியம். ஸ்மரந்தி ரூபம் தர விஸ்வரம்யம், லோகத்தை அப்படியே ரமிக்க செய்யலாம். ராமன்னாலே ரமிக்க செய்வான் பகவான். அப்படி ரமணீயமயமா இருக்கான், கத 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 கதன்னு இருக்கானா. இந்த வழக்கு வெளிச்சத்துல வஸ்திரம்லாம் அழகா ரங்கநாதன் மாதிரி சம்முன்னு கச்சம்லாம் கட்டிக்கிறது இல்லை, வரதராஜன் மாதிரி அமக்கமா அலங்காரம்லாம் பண்ணிக்கிறது இல்லை. இதெல்லாம் அள்ளி போட்டுக்கிறது மேல எதை வேணா கொடு, காலில் இடுப்பு அள்ளி போட்டுக்கிறேன், எதை வேணா கொடு, நீ பட்டு கூடவே கொடு, எதை வேணா கொடு அப்படி சாதி. அவ்வளோ அந்த கேரளாக்கார இதெல்லாம் கொடு கடைசி துண்டு வச்சுருப்பாரு. அந்த மாதிரி இதை வேணா கொடு இப்படி அதெல்லாம் போட்டு கூட தொடங்கி பெருசாக அவ்வளவு அழகா அத்தனையும் சும்மா ஒரு அலங்காரம் இல்லாம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அலங்காரத்தோட பார்க்கறது அது ஒரு சுத்தம், அலங்காரம் இல்லாம பார்க்கறது ரொம்ப கஷ்டமா கிடைக்காது. இந்த பத்மநாபர் ஒரு அலங்காரமும் பண்ணிக்க மாட்டேங்கிறது. அலங்காரம் தான் அந்த உற்சவ சமயத்துல வெள்ள வரும்போது தான் முடியுது. ஆனா மூலவருக்கு அலங்காரம்ன்றது இப்ப ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கோ பண்ற அலங்காரம் மாதிரி நம்ம பத்மநாபருக்கு கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆனாலும் அழகாத்தான் இருக்கணும், மயக்கிறபடியா தான் இருக்கணும். அக்கானது அந்த மூக்க தனியா நெய்ய சொல்லி நீரத்தமோட தனியா ஒரு மூக்கை வச்சுதிக்கு ஒரு வெச்சாவோட ஒரு மூக்கு நம்மளையே பார்க்கல, ஆனாலும் அந்த கண் அழகாத்தான் இருக்கு. முழு செங்கனி வாய் தெரியல, இருந்தாலும் சூப்பராத்தான் இருக்கு. ஒரு கால் வச்சிருக்கா, ஒரு கால் மடக்கி வச்சுட்டு இருக்கா, முழுக்க தெரியல, ஆனாலும் மனசை போட்டு என்னமோ பசியத்தான் பசிய. அந்த திருமரு மார்பு எது வேணா இருக்கட்டும், அந்த கழுத்தா இருக்கட்டும், சுருள் முடியா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், ஸ்மரந்தி ரூபம் விஸ்வரம். முழுசா நம்ம யாருன்னு பார்க்கல, முழுசா பார்க்காமலேயே இந்த குழம்பு பண்ணணும்.
முழுசா பார்த்துட்டு அப்படின்னு அந்த கோச்சிமார்கள்லாம் டெய்லி 1000 தடவை செய்யும். உள்ள என்ன டெய்லியில பார்த்துட்டு இருக்கான்னு தான் தெரியும். உள்ள போகும்போது பணத்தை கொடுத்துட்டு பத்மநாபா சும்மா அதுக்கெல்லாம் காட்டி மயக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலப்படுற மாதிரி உள்ள போனாதான் பத்மநாபர்களே வெளில வர முடியும். இல்லாட்டி அப்படியே மதுரமாகி கரைஞ்சுத்தான் போகணும். பெரிய அமிர்த கடல். அது எப்படிப்பட்ட அமிர்த அழகு சுந்தரன் அவ்வளவு அழகா விஸ்வரம்யம் சார் என்ன வார்த்தை பாருங்க. சுவாமி திருநாள் அப்படி ஒரு வார்த்தையை போடுறாரு. ஸ்மரந்தி ரூபம் தவவிஸ்வரம்யம் பிபந்தி சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவவிஸ்வரம்யம். உன் கதையை குடிச்சுண்டு உன்னுடைய லோகத்தை மயக்கக்கூடிய இந்த ரூபத்தை ஸ்மரிச்சுண்டு ரெண்டு டெய்லி பண்ற எல்லா திருமணத்துக்காக நீங்க தான் பார்த்துக்கணும். இதை தவிர உன் கதையில தான் தெரிஞ்சிருக்கு. கண்டவாட வகிச்சுருக்கு, கண்டதையும் வகிச்சுருக்கு. ஸ்மரந்தி ரூபம் தவவிஸ்வரம். லோகத்தையே மயக்கும்படியான உன்னுடைய ரூபத்தை அப்படின்னு நினைச்சுங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அவர் சொல்றார். அழகா காதினால் முடிச்சுட்டு மனதினால் சிந்திக்கிறது. சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவவிஸ்வரம்யம் ஹரந்தி காலம் சஹத்பதியை. உனக்கு ஒன்னு அனுபவிக்கக்கூடிய பாகவதாளோட காலத்தை போக்கி ஹரந்தி காலம். காலத்தை கொண்டு போட்டுதானே இருக்கும். காலம் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி வந்தது, பகல் வந்தது, எவ்வளவு வந்தது, முதுமை வர்றது, குழந்தை பிறந்தது, குழந்தைய வளர்க்கும், இப்படி போயிட்டு இருக்கு. ஹரந்தி காலம். இப்படியோ காலம் நீ போயிட்டு இருக்கு. வியாதி இழுத்துட்டு போகிறது, காமத்தோட பல நாள், கோபத்தோட பல நாள், குழப்பத்தோட பல நாள், பக்தியோட சில நாள் கூட இங்க வரமாட்டேங்குது. எல்லாரோடையும் வாழ்ந்துட்டோம். காதாலேருந்து ராத்திரி வரைக்கும் யார் யாரோடையும் வாழ்ந்துட்டு போறோம். காமத்தோட கோபத்தோட திருவிழா பார்க்கிறவாரோடலாம் வாழ்ந்துட்டு போயிடும். கஷ்டங்களோட வாழ்ந்துட்டு போயிடுறோம், குழப்பங்களோட வாழ்ந்துட்டு போயிடுறோம், வியாதியோட வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனா அவர் சொல்ற ஹரந்தி காலம். காலத்தை அப்படி போக்கணுமா எப்படிடா அப்படின்னா உன்னுடைய பக்தாளோட உன்னை கொண்டாடுற பக்தர்கள், உன்னை ரசிக்கிற பக்தர்கள், உன்னிடத்துல அந்த பக்தியோட இருந்து பத்மநாபா ரட்சிக்கணும். நிறைய மூட ஜனங்கள் அவர்தான் வரணும். அவர்தான் அவள் அப்படியே வந்து பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்றாரு இல்லையா. எத்தனையோ பேர் கேட்கிறோம் பத்மநாப கோவில் விஷயங்கள்லாம். நமக்கு ஒரு நியூஸா இருக்கு. எத்தனை பேருக்கு ஹிருதயம் பதறது. எல்லாருக்கும் ஒரே பதற்றம். சொத்து ஜாக்கிரதையா இருக்கலாங்க, பத்மநாப ஜாக்கிரதையா கவலை வரலையா? நானும் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொத்து ஜாக்கிரதையா இருக்கணும், கோவில் சுத்தி யாருக்கும் பெறப்படாது. நான் பார்க்கறது 1 லட்சம் கோடியே பெருசா பேசிட்டு இருக்காரு. இதுக்கு சம்பந்தப்பட்ட பத்மநாபன் அண்ணா இருக்கணும்னு ஒரு ஜீவன் சொல்ல மாட்டேங்கிறது. இதுவா 1 லட்சம் கோடி இருந்தாலே ஒரு ராஜாவுக்கு ராஜனும் 1 லட்சம் கோடி கவர்மெண்ட் எடுத்துருந்தா இவருக்கு என்ன யாரும் ஆள் வரமாட்டாரோ, இவருக்கு என்ன நடக்காதோ, உற்சவம் நடக்காத, இல்லாட்டி ஒரு அழகு குறைஞ்சு போயிடுமா, ரேட்டு இல்லாம போயிடுமா, ஆறாட்டுக்கு ஏர்போர்ட்ல விட மாதிரி ஒரு சொல்லிடுவானோ. இந்த 1 லட்சம் கோடி இருந்தாலும் இல்லைன்னாலும் இவன் எண்ணிக்கவே ராஜாதிராஜன் தான், கருணா சாகரன் தான், அனுக்கிரக மூர்த்தி தான், அழகன் தான், மாற்றம் கிடையாது. அதனால அவருடைய ரூபம், அவருடையதான சரித்திரத்தை குறிச்சுண்டு அவர் அப்படியே காலத்தை போகணுமா. ஹரந்தி காலம் சதியை. உன்னுடைய பாகவதாளோட காலம். ஒவ்வொரு நாளும் பத்மநாபர்கிட்ட போறோம் அப்படின்னா ஒரு நாள் திவாகரமணி கிட்ட அப்படி பேசணும். நீ ராசி படுத்து இந்த திவாகரமணி இந்த பையன் எப்படி பார்த்துக்க நீங்க? நாங்கெல்லாம் அப்படி 18 அடி நீளத்துக்கு பார்க்கணும். நீர் தான் குட்டி குழந்தையா பார்த்து பகவானுடைய பத்மநாபனுடைய 3 விதமான ரூபத்தை பார்க்கறது திவாகரமணி மட்டும்தான். குழந்தையா பார்க்கிறார், 2 வயசு குழந்தையா பார்க்கிறார், துவாரகையில பார்க்கிறார். அதுக்கப்புறமா இங்க வந்து இருப்பமர பொந்துக்குள்ள நிற்கிற குழந்தையா பார்க்கிறார். அதே போல 18 மைல் தூரம் பத்மநாபனா பார்க்கிறார். அப்ப அவர் சொன்னாரு 18 அடி பத்மநாபனா பார்க்கிறார். அப்போ ஒரு நாள் திவாகர முனியோட வாழும். திவாகர முனி நினைச்சிட்டு, திவாகர முனி நம்ம நினைக்கிறதே திவாகர முனி நிஜமாக பத்மநாப கோயிலுக்கு போனா ஜெய் போலோ திவாகர ரிஷிக்கு ஜெய் அப்படின்னு திவாகர முனியினர் நமக்கு பத்மநாபன் சொல்லிருக்கோம். அவர் தானே ஆதாரம். பத்மநாபன் அப்படின்ற ஒரு ரசம் நமக்கு கிடைச்சிருக்கு, அமிர்தம் கிடைச்சிருக்குன்னா நம்முடைய பக்தினாலே இல்லை, திவாகர முனியுடைய பக்தியினாலே வைராக்கியத்தினாலே பத்மநாபன் இங்க வந்துட்டாங்க. அப்ப அந்த திவாகர முனியோட ஒரு நாள் வாழ்ந்துடும். ஆஹா, திவாகர முனி எனக்கு ஒரு நாள் சிவ பண்ணும் போல நீங்க பார்த்த மாதிரி கொஞ்சம் பத்மநாபனை பார்க்கணும், 18 மைல் பத்மநாபனை பார்க்கணும், இந்த 18 அடி பத்மநாபனை பார்க்கணும் ஒரு நாள் அவரோட. இன்னொரு நாள் இந்த அனந்தன் காட்டில் தூக்கி போட்டுருவேன் ஒரு பிள்ளைய ஸ்திரீ சொன்னா பாருங்க.
அவளா நிற்கணும். ஒரு நாள் ரிஷியா இருக்கணும், ஒரு நாள் புலைய ஸ்திரியா இருக்கணும். அவதான குத்திரை எல்லாமே அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா பத்மநாபருக்கு நீ நிவேதனம் பண்றது. ஒரு நாள் அவளா இருக்கணும். பத்மநாபம் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்கணும். ஒரு நாள் வில்வமக்கள் ரிஷியா இருக்கணும். அதனால கன்னிமாங்க டேஸ்ட் நம்ம சாப்பிடுறது கொடுக்க போன மாட்டேங்கிறது. நமக்கு எல்லாரும் இன்னைக்கு கன்னிமாங்க கிடைச்சா நல்லா இருக்குமே ரசிக்க தோன்றதே ஒழிய இந்த பத்மநாபத்தோட கன்னிமாங்காதரே நம்ம மனசு உப்பு கரிக்கிறது கொடுத்துடலாம். உப்பு கரிக்கிறது கன்னிமாங்கால பார்த்தோம்னா வெள்ளம் இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா உள்ள கொட்டதான் ரொம்ப பெருசு. மேல லேச ஒரு சதப்பட்டு ஒட்டிடும். நம்ம மனசு அப்படிதான் உள்ள முழுக்க வெறுமை இருக்கு. ஒரு பாறாங்கல்ல மாதிரி மேல லேசா பூசினா மாதிரி ஏதோ ஒட்டி இருக்கு. அது குரு கிருபையோ பத்மநாப கிருபையோ பிராரப்த கர்மாவோ ஏதோ கிருஷ்ணாராமா கோவிந்தா பாகவதன் நாராயணியன் ராமாயணம் இப்படி ஒட்டின்னு இருக்கே. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சுவாமி பிடிச்சிடுவார். ஒரு நாள் அந்த வில்வமங்கல மகிழ்ச்சியாக இருந்துட்டு பத்மநாபருக்கு அந்த கன்னிமாங்காவை கொடுக்கிறோம். ஒரு நாள் ஐயம்பிள்ளை ஆசானா இருந்து பத்மநாபருடைய அபிஷேகம் பார்க்க போனோம். ஐயம்பிள்ளை ஆசான் மாதிரி போய் அபிஷேகம் பார்க்க. ஒரு நாள் மகாராஜா சுவாதி திருநாளாகவே இருக்கணும். ஒரு நாள் ஆச்சரியமா அதி விசேஷமா சித்திர திருநாள் மகாராஜாவா வாழ்ந்து பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு நாள் ராமானுஜரா இருந்து சண்டை போகணும். அதெல்லாம் கிடையாது. மாற்றி ஊரை விட்டு கிடப்புறாரா நாட்டை விட்டு கிடப்புறாரா பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஹரந்தி காலம் இப்படிதான் காலத்தை கழிக்க. எப்படி காலம் கழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ அந்த காலம் கழிந்து இருக்கு. அதை விட ஹரந்தி காலம் சகஸ்வதியை அப்படியே உன்னுடைய பக்தர்களோட ஒரு காலம் கழியும். உன்னுடையதான சரிதாமிரத்தை சென்று உன்னுடையதான விஸ்வத்தை அமைக்கும்படியான ரூபத்தை ஸ்மரிச்சென்று உன்னுடைய பாகவதர்களோட காலத்தை கழிச்சென்று யார் இருக்காளோ மன்யே அற்ற தான் மாதவ தன்ய செய்தான். இப்படி இந்த 3 காரியத்தை யார் பண்ணிட்டு இருக்காளோ அவர்கள் தான் தன்யமானவர்கள். அவர்கள் தான் தன்யநாளின் அப்படின்னு. தன்யநாளின் அப்படின்னு வேதா அப்படின்னா இதுதானே வேற எந்த ஜென்மாவில வேணும். இன்னைக்கு என்ன சாப்பிடும், இன்னைக்கு என்ன சண்டை போடும், இன்னைக்கு ஆத்துல என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன அவமானம், அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு பத்மநாபனுடைய சரித்திரத்தை அனுபவிச்சோமா, பத்மநாபனுடைய ரூபத்தை பார்த்து முடிச்சோமா, பத்மநாபனோட பாகவதாரோட க்ஷண நேரமாவது நேரம் கடத்தினோமா. அப்படி யார் இருக்காளோ மன்யே அத்திரதான் மாதவ தன்ய தன்யான். அதான் தன்யமானவர்கள். அவர்கள் தான் பக்யமானவர்கள். இந்த 3 நீங்க டெய்லி பண்ணிருந்தா நீங்க தன்யன். நீங்க தன்யமானவர்களா இல்லையா? இன்னைக்கு தன்யனா இல்லையா நீங்க தான் பார்க்கணும். நேற்று தன்யனா இருக்கிறா இல்லை நீங்க தான் பார்க்கணும். நாளைக்கு தன்யனா இருக்கப்படல இல்லை நீங்க தான் பார்க்கணும். டெய்லி பத்மநாப சரித்திரம் துடிக்கணும். சரிதாமிருதௌகம் டெய்லி பத்மநாப ரூபத்தை ஸ்மரிக்கணும். ஸ்மரந்தி ரூபம் ச விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் சஹஸ்வதீயை. இந்த 3 கர்மாவும் டெய்லி பண்ணியிருந்தா அது திருவனந்தபுரத்துல இருந்து பண்ணாலும் சரி, இங்கேயோ இருந்து பண்ணாலும் சரி. உங்களுக்கு தெரிஞ்ச சில பசங்கள்லாம் வெளிநாடு போயிட்டா இவன் பரம்பரா பத்மநாப சுவாமிக்கு ஜெய் பத்மநாபா 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 அப்படின்றான். அதே இப்பதான் உனக்கு பத்மநாபத்துக்கு நல்லா புரியும். ஆமா புரிஞ்சி மாட்டிட்டேனே மாட்டிக்கல. இப்பதான் பத்மநாப தலம் புரியறதுக்கு வெளில போனாதான் இருக்கும்போது கூட தெரியாது. வெளியில போயாச்சுன்னா அந்த திருவடி நிழல் அந்த அப்படியே கலகர பபாடான் இருக்கு இல்லையா, வாசுதேவ தரிச்சையா அப்படின்ட்டான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்ற வாசுதேவ தரிச்சையா. நல்ல அழகான ஒரு வாசுதேவ மரம். ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப உஷ்ணமும் இல்லை, அப்படி அழகாக மைல்டா இருக்கு. அப்புறம் நன்னா இருக்கு அப்படின்னு ராவண பார்த்து சொல்லும் பொழுது சங்கம பாரிஜாத அப்படிங்கிற விதமான மகாதீசிகர் அப்படியே நடமாடும் பாரிஜாத விஷயம் யாருக்கு என்ன வேணுமோ கொடுக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா தாரா சொல்றா. வாரி நிலத்துல வாரி சண்டை போட போறான். சுக்ரீவன் இடத்துல சொல்றா போகாதே. ஏன் அப்படின்னு இந்த சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமன் ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அதனால ராமன் எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா, இந்த சரணாகதி பண்றவாளுக்கு தான் பண்ணுவேன். நான் போய் சரணாகதி பண்றேன்னு நானும் போய் பண்றேன்னு வேற, எனக்கு எதுவுமே இல்லைன்னு கவல்ல விழுறது வேற. அப்படி சரணாகதி பண்ணி சுக்ரீவன் ராம கிருபையை சம்பாதிச்சுதான். அதனால அவனுக்கு தான் ராம கிருபை உண்டுன்னு.
அதுபோல இந்த பத்மநாபருடைய கிருபையை அனுபவிச்சோம். பிபந்தீயச்சரிதாமிருதோகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் சஹஸ்ரதீயைः மன்யே திரஸ்தான் மாதவ தன்ய தன்யான். அப்படி யார் இருக்காளோ அவர்கள்தான் தன்யமானவர். அப்ப தேவி பத்மநாப சிந்தனம் கேட்கும், தேவி பத்மநாபருடைய ரூபத்தை ஸ்மரிக்கணும், தேவி பத்மநாப தாசர்களோட வாழ. ஆறாவது எத்தனை பேர் போறாங்க, எல்லாரும் பத்மநாப தாசர்கள் தான். அந்த போலீஸ்காரோட குதிரையில வருவாங்க, இந்த குதிரையும் பத்மநாப தாசன். அதெல்லாம் முன்னாடி போகிறாங்க, அந்த குதிரையை கூட விட்டுருவாங்க. குதிரை ஆறி போன அடுத்த ஒரு ஆள் முன்னாடியே போவாங்க. அது அதுவும் இங்கேருந்து ஆறாட்டு சண்முகம் வரைக்கும் போயிட்டு இருக்கும். அவசரம் அள்ளிலே பின்னாடி பத்மநாப தாரா அப்படின்னு அவள்லாம் கூட பத்மநாபதாசர்கள் தான். அந்த மாதிரி அவர்களோட காலம். இப்ப ஆராய்ச்சி வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த கிளம்பி போ அவ்வளவு மணி நேரம்லாம் பத்மநாபர் கோயில் யாரோ ஒரு நாள் இருந்துருக்குன்னு சொல்லும்போது பத்மநாபர் இங்கேருந்து ஆராய்ச்சி கிளம்பி திரும்பி போயிட்டு வராது. அத்தனை மணி நேரம் கோவில் யாராவது இருந்திருக்க நிச்சயமா இருந்திருக்க மாட்டோம், இருந்தாலும் பாக்கியம் அவ்வளவுதான். அப்ப அந்த காலம் முழுக்கவே பத்மநாபர், எல்லாரும் பத்மநாபதாசர்கள். அவன் நாவதினம் வந்து பத்மநாபன் எங்க நிற்கிறான் பார்க்கலான்னு ஓடிந்து. அப்ப அப்படியே காலம் கழிஞ்சிருச்சுன்னா அதுதான் பரமசுகம், அதுதான் அப்பா பத்மநாபா அப்படின்னு அதே மாதவா ஏ பத்மநாபா யார் உன் சரித்திரத்தை குடிச்சிருந்து ஆச்சரியமா உன் ரூபத்தை ஸ்மரிச்சிருந்து உன் பாகவதாலோட காலம் கடத்துறாளோ அவர்களே தன்யமானவர்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி திருநாள் பத்மநாபரத்தினா அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு ஜென்மாவை எனக்கு எப்பொழுதும் கொடு. தன்யதன்யான்னு ஒரு சன்மானம், யாம்பது சன்மானம். மகாராஜா சுவாமி திருநாள் குஷியை அந்த குஷியில பத்மநாப மாலை போட்டுச்சான். தன்ய தன்யா அதுதானே வேணும், வேற என்ன வேணும்? அது என் தன்யனாக சாபல்யமாயிடுச்சு வேண்டாம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்லோகம் சொன்னதுக்கே பத்மநாபன் இவ்வளவு குஷியாகிறான். டெய்லி ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தேன், தன்ய தன்யா தன்ய தன்யா தன்ய தன்யா. பதினாறு சரி இது ஒன்று இல்லைன்னா கூட சுவாதித்த நாள் ஸ்லோகத்தை டெய்லி சொல்லிட்டு இருக்கு. சரி விடு, இதுக்கு படிக்கவே இல்லை 0 மார்க்னா கூட 35 மார்க் ஸ்பெஷல் மார்க் போட்டு இந்த 15, 20 வாங்கி 15 எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் வாங்கினா சொன்னோம். நம்ம 0ல இருக்கணும், -35 இருக்கணும். அதான் மாதிரி -35 0 வாங்கி அதுக்கப்புறம் 1035 போட்டு மகிழ்ந்து தான் இருக்கேன். ஏதோ 34, 33 போராடிக்கணும் நினைச்சிருக்காரு. சரியா -34 -35 தான் இருக்கும். மைனஸ் எவ்வளவு மோசம். பத்மநாபருடைய பூரண அனுகிரகத்தினாலே மட்டும்தான் ஜெயிக்கம். அதனாலே பத்மநாபா ரட்சிக்கணும். சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. 3 விஷயம். பத்மநாபனுடைய சரித்திரத்தை குடிக்கணும், பத்மநாபனுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும், பத்மநாபதாசர்களோட காலத்தை கழிச்சணும். அதான் எங்க மாமிகெல்லாம் பத்மநாபர் கோவிலே உட்காந்துருக்காங்க. நம்மளும் உட்காந்து அப்படி பேசிட்டே இருக்காங்க. நம்ம வெட்டிக்கார பேசினாலும் அவாலாம் நம்மள பார்ப்பாங்க. பாகவதாலாம் பார்த்து எங்க பத்மநாபன் கோவில் டெய்லி சாயங்காலம் மாதிரினா கோவிலுக்கு போயிடுறேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி இருக்கும். அப்புறம் ஆஃபீஸ் போடுவாங்க. கேட்கிற கதை வேறு, கேட்கிற கதை வேறு. ஆனா இருக்கிறதோ பத்மநாபன் அப்படியே குடிச்ச விட்டு பட்டு. அதனாலே ஒரு அனுகிரகம் கிடைச்சது. அதனால தன்ய தன்யா அப்படி ஒரு ஜென்மா பிறந்ததுலே தவிர ராஜ குடும்பத்தார் தன்யம். ஏன்னா பத்மநாபனை பத்தி பேசினாலே அவளை பத்தி பேசுறோம் இல்லையா? சில பேர் அவளுக்கு ஒரு பாக்கியம் பெற்றாலோ கொஞ்சாலோ தப்பா சொல்றாளோ அடுத்த கதை என்னவனா இருக்கட்டும். பத்மநாபனை ராஜ குடும்பத்தை விட்டு நம்மளால பேச முடியாது. ரங்கநாதனை பத்தி பேசணும். எந்த ராஜா? அதுதான் ராஜா கிடையாது அப்படின்னு. குருவாயூரனை பத்தி பேசணும், ராஜாவை பத்தி பேசணும். ஆனா பத்மநாபனை பத்தி பேசினா உடனே ஒரு ராஜவம்சத்தை, ஸ்ரீராம ராஜவம்சத்தை பத்தி பேசியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா? அதுபோல ஒரு பாக்கியம் தன்ய தன்யான். அந்த மாதிரி அது தன்யனாகணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா சுவாமி திருநாள் பிரார்த்திச்சுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல அவ்வளவு அழகா பகவான் இடத்திலே பிரார்த்தனை பண்ணார். முதல் பாசுரத்திலே முதல் ஸ்லோகத்திலே பகவத் பக்தி பண்ற பத்மநாபனிடத்திலே தன்யமானவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த அடுத்ததை உனக்கு இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்திலே பத்மநாபனிடத்திலே பிரார்த்திச்சுக்கிறார் மகாராஜா சுவாமி திருநாள். எப்படி பிரார்த்திச்சுக்கிறார் அப்படின்னா சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம் மதிமதீயாம் ஜெகதேக பந்தோ
சவைவ காருண்ய வசாதிதானி சன்மார்க்காம் பேரைய வாசுதேவ. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் வாசுதேவா அப்படின்னு. வாசுதேவன் திருநாமம் அவ்வளவு வசதி. வசுதேவருடைய புத்திரன், அதனாலே வாசுதேவன். எல்லாத்துக்கும் அந்தரியாமியா இருப்பதனாலேயே வாசுதேவன். ரெண்டு நாமம் சொல்றார் பகவானுக்கு. ஒண்ணு வாசுதேவான்றார், இன்னொன்னு ஜெகதேக பந்து அப்படிங்கிற. ஜெகத்துக்கு ஏக பந்துவா, யாரு பந்து இல்லையா, அதெல்லாம் பிராரதம். ஆதிகாரம் பிராரதம், மாமியும் பிராரதம், பிள்ளையும் பிராரதம், மாமியாரும் பிராரதம், பெற்றதும் பிராரதம், அது பெற்றது அதை விட பிராரதம். எல்லாம் பிராரதம். நினைக்கலாம் நீங்க சுகம் சுகம் சுகம்னு. இது சுகம் எல்லாம் பிராரப்த ரூபம். பிராரப்தம் பிராரப்தம் மகா பிராரப்தம். விட்டு தொலைக்காத பிராரப்தம். நம்மளும் விட மாட்டேங்கிறோம், அதுவும் விட மாட்டேங்கிறோம். அப்படி ஒரு பிராரப்தமா இருக்கு. அதனால அவர் சொல்றார் ஜெகத் ஏக பந்து. ஜெகத்துக்கு ஏக பந்து நீதான்பா. அதனால அனுகிரகம் பண்ணு. எப்படின்னா ஏண்டா அனுகிரகம் பண்ணணும்னா அவர் சொல்றார் சதா பிரசக்தா விஷயேஷு அசாந்தா. லோக விஷயங்கள்லயே மூழ்கி கிடக்கிறோம். அப்புறம் மனசுல சமாதானம் இல்லைன்னு. மனசுல எப்ப சமாதானம் வரும் அப்படின்னா பகவத் விஷயத்தை ஈடுபட்டவங்க சமாதானம். மகாபாரதம் இருக்கிற நிறைய லோக விஷயம் தான் பேசுறார் வேதவியாசர். தங்களுடைய விஷயம் பேச நிறைய லோக தர்மம் எழுததான் சொல்றார். அதுக்கே அவருக்கு சமாதானம் இல்லை. அதனால யாரும் மகாபாரதம் வாசிக்க மாட்டேங்கிறாங்கன்னா எழுதுறதுக்கே சமாதானம் இல்லை, படிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவது. அப்ப எதனால் ரசிக்கும்படியா இருக்கு, சுகப்படும்படியா இருக்கு அப்படின்னா பகவத் விஷயம். அதுதான் ஹரிசரதி கரச்சரண சரோதே காந்தி மந்தேற்ற மீனே சமமுஷி புஜவீதி வியாபுலே அகாதமாரியே ஹரசரதி நிகாய ஆபீய தேஜோ ஜலோகம் பரமருபரிக்கிண்ண கேதமத்யத்யஜாமி. முகுந்தமாலால குலசேகர ஹரீன்ற ஒரு சபாகத்தை இறங்கி இந்த சம்சார பாலைவனத்தில் அலைஞ்சதான துக்கத்தை தாபத்தை விட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரே மனசு முழுக்க அப்படியே சஞ்சலம், ஒரே சலம். என்ன யோசிக்கிறோம்னு தெரியாது. எங்கேயோ யோசனை போகிறது. ஒன்றுக்கு மேல ஒன்று போயிட்டு இருக்கு. கடைசியில நாளும் போயிட்டு இருக்கு. இன்னும் தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப அழகா சொல்றார் மகாபாரத சுவாமி திருநாள். சதா பிரசக்தா விஷயேஷு அசாந்தாம். சாந்தமே இல்லை மனசுல, துளி கூட சாந்தம் இல்லை. ஒரு க்ஷண நேரம் வருது, அடுத்த க்ஷண நேரம் சாந்தி போயிடுறது. ஏன் வந்தது, ஏன் போச்சுன்னு தெரியல. ஏண்டா அப்படின்னா ஏதோ யோசனை, தேவையில்லாத யோசனைகள். ஊர்ல எதை பத்தி எல்லாமோ கவலை. நமக்கு எல்லாத்துக்கும் கவலைப்படும். இதுக்குதான் கவலை கிடையாது. இதுக்குதான் கவலைப்பட்டா ஒரு நியாயம் உண்டு இல்லையா? கவலையே இல்லாம இருக்கிறதானே பகவான் சொல்றான் மா சுச்ச வருந்தாதே அப்படின்னு சொன்ன. நமக்கு கவலைப்படலைன்னா அன்னைக்கு பொழுது வீணா போன மாதிரி தோணும். இது ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு கவலை போகணும். அப்படியே கவலை பிடிங்கி திங்கிறது, கவலை மனசை போட்டு அரிக்கிறது. ஆழ்வார்கள் பெரியவாழ்தான் சொல்றார் பக்தி எல்லாம் மனசை அரிக்கணும். பக்தி எல்லாம் மனசை பிடிங்கி திங்கணும். கோபிகள் எல்லாம் அப்படியே புலம்பராயியா ஜெயதீகம் ஜன்மனாவஜக ஸ்வயத இந்திரா சஸ்வதத்ரை தைத விஷயதாம் விஷிதாவகாஹா பரிதாசவக சுவாமி சிங்குவதே. இதுகளுக்கோட தெரிஞ்சிருப்போமேடா நேக கிம்பத இதோட கொடமா தெரியலையா இப்படிலாம் கேட்கிற அவள் ஹிருதய முழுக்க கிருஷ்ணன் தான் பிடிங்கி தின்னுருக்கான். இப்படினால்தான் உத்காய மீனா மரவிந்த ரோசகம். நம்ம உரைக்க எப்படா கத்துறோம் அப்படின்னா பக்தியிலேயா கத்துறோம். ஆத்த கோபம் வந்தா கத்துறோம், பிரச்சனை வந்தா கத்துறோம், வலி வந்தா கத்துறோம். ஆனா கோபிக விடிகால உத்காய மீனா மரவிந்த ரோசகம் உத்தவர் அனுபவிக்கிறார். ஒரு உறக்க கத்துறாளா வைகுண்ட லோகத்துல போய் எதிரொலிக்கும்படியா பாதும் பிறப்பும் கலகலத்த கைவேற்று வாச நெடுங்குழல் ஆட்சிய மக்கினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்கலையோன்ற அவன்தான். ஒரு உறக்க கத்துற பத்மநாபாட கத்துற வாத்துல எத்தனை பேர் ஆத்துல பத்மநாபம் உறக்க கத்தி நீங்க கேட்டுக்க சொல்லுங்க. சத்தியமா இருக்காது உங்களுக்கே என்ன கோபம் தான் கத்துது. ஆனா நல்லா உறக்க கத்தனமா கோபிகைகள் யசோதை நந்த மகாபா காளியன் மடுவுல கண்ணன் போயிட்டானா கிருஷ்ணான்னு கத்துறான். அவளுக்கு கத்தியே பழக்கமா போயிடும். காட்டுக்கு வந்தா கிருஷ்ணான்னு கத்துறான். பெரிய இந்திர மழை கொத்தினானா கிருஷ்ணான்னு கத்துறான். சரி இதுக்கெல்லாம் கிருஷ்ணான்னு கத்தினா நான் கிருஷ்ணன் கிளம்புற அவ்வளவு கிருஷ்ணான்னு கத்துறேன். விட்டு போறாரு உடனே ராமா வரலாம் கத்தப்படாத வரமாட்டேங்க நம்மளும் கிருஷ்ணா போயேடா அப்படின்ட்டான். இந்த கிருஷ்ணா மற்றும் காயமீனா அவன் தான் போயிட்டாங்க. விட்டு தலைக்கப்படாதான் விடமாட்டேங்கிறான். அவ்வளவு காயமீனாம் அரவிந்தலோசனம். அவருடைய நாமத்தையே உலக கத்துறாள். அதுதானே சுகம், அதுதானே ஆனந்தம். மனசுல அது சாந்தி வேணும் அப்படின்னா
அவன் சிந்தனை சதா சர்வதா இருக்கணும். அப்போதான் அது விழுமா. ஆனா மகாராஜா சுவாதி திருநாள் சொல்றார், சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம் மதிர்மதீயாம் மதிர்மதீயாம். இப்படியே போயிருக்குப்பா ஜன்மா. ஜெகதேக பந்தோ, மனசுல சாந்தமே இல்லையப்பா. ஒரு நாளை போல பொழுது விழிச்சு பொழுது போட்டு விட போதும் போதும் போதும்னு ஆயிடுது. மனசுல அசாந்தம், சாந்தமே இல்லை, அசாந்தம் மதிர்மதீயாம் ஜெகதேக பந்தோ. அது யாருப்பா பந்து? உன்னை வச்சு ஆதி மூலமே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே கத்தினானே. எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு கட்டப்படாதா? நேர பிடிச்சான் ஜெகதேக பந்தோ. நான் யார தேவனை கூப்பிட்டு அவன் அங்கேயே நாராயணா அவங்க நானே நேரடியாக கூப்பிடுறேன். பைபாஸ் இந்திரா ரட்சிக்கிறான். இந்த நாராயணா அவன் என்ன கூப்பிடுறான்? எந்த எட்டுக்கோடு தயவு செய்து காப்பாற்றணும். இங்கேருந்து போய் அவன் அங்கேயிருந்து டங்கால் போகும். என்னது நம்மளா நேரடியாக ஒரு எஸ்எம்எஸ் ஒரு மொபைல் மிஸ்டி கால் கொடுத்தா போகும். போனே பண்ண வேண்டாம், பைசா செலவு கிடையாது. நாராயண மிஸ்டி கால் ஆதி மூலமே மிஸ்டி கால் தான். அங்கே அவர் ஓடி வந்துருக்காரு. அவன் பார்த்தா மிஸ்டி கால் கூட செஞ்சு உண்டாங்க. ஓடி வந்துட்டாரு மிஸ்டி கால் அவர் செலவு பண்ணி இருக்காரு. நாராயண அகில குரு பகவான் நமஸ்தே ஒத்த தாமரை கொடுத்துட்டான். அவன் பார்த்தா மிஸ்டி கால் தான் கொடுத்தாங்க, பூவே கொடுத்துருக்காங்க. சமஸ்தாரம் ஒரு குரல் கோவிந்தா புந்தரீகாட்சா ரக்ஷமாம் சரணாக மிஸ்டி கால் தான் ஓடி வந்துட்டாங்க. நம்மதான் மிஸ்டி கால் பார்த்தா அப்பா நம்ம மிஸ்டா எடுத்து ஓடுறது வச்சுருவோம், திரும்பி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓடி போயிடும். ஆனா நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே இவன் கத்த அத்த ஆச்சரியமா பெருமாள் விழுந்தடிச்சு ஓடி 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 வரா. அத்த ஆச்சரியம். இன்னைக்கு வைகுண்ட லோகத்துல கஜேந்திரனை பார்த்து மற்றவாழ்லாம் கேட்கிறார், அது எப்படி நீ ஆதி மூலமே கத்தினேன்? ஏன் என்ன ஆச்சுன்னா, நாங்கள்லாம் நாராயண வைகுண்டத்தை விட்டு ஓடுறாருன்னு நினைச்சிருக்கோம். இந்த காலி வந்து ஓடுவாது, நீங்க ரொம்ப கடன் வாங்கியா இருக்குன்னா சொல்லாம திடீர்னு ஓடுவான். இந்த பாம்பை பார்த்தா ஓடுவா இல்லையா? இந்த ஸ்திரீகள்லாம் ஆத்திர கற்பாம்பூச்சி எலியோ பார்த்தா ஓடுவா, ஆத்துக்கு அத்தனை விட்டு ஓடிடுவோம். அது போல நாராயண வைகுண்டத்தை விட்டு ஓடுறா மாதிரி ஓடினான். அப்படி என்ன கத்தினான்? ஆதி மூலமே கத்தினான். எப்படி கத்தினான்? உடனே ஆதி மூலமே கத்தினான். நாராயணன் பதிலஞ்சு ஓடி வந்து கஜேந்திரா சோஷமா இருக்கிறதா இப்படி யாரு அப்படின்னு சக்கரவர்த்தி எல்லாரும் பார்த்தாங்க. நித்திய முக்தர்கள் நித்திய சொல்லிக்கணும் நாங்க சுவாமி. அப்ப நடந்த விஷயத்தை அவர் எப்படி ஆதி மூலமே கத்தி காண்பிச்சார். நீ யாரும் ஊகு ஆகான்னு யாருமே இல்லை சொல்ல. ஓஹோ அப்படின்னா இன்னி வரைக்கும் உபன்யாசம் பண்ணிருக்காங்க கஜேந்திர ஆழ்வார். ஆதி மூலமே சமயத்தை தாயார் ஓடி வந்து வாயை கொடுத்திருந்தாங்க. போதுண்டாப்பா அன்னைக்கு கத்தினதுக்கு அந்த தண்ணி விட்டு ஓடி வந்துட்டாங்க. திருப்பி திருப்பி அப்பப்ப கத்தாது. ரோஷனாவோட இப்படி வந்து கேட்கிறாங்க. ரோஷனாவோட தலையை வெட்டிட்டாங்க. ஊகு முதலையோட தலையை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்க்கிறார், நமஸ்தே கத்து ரொம்ப இறங்கி போயிட்டோமா. ஒரு இரண்யாசன் இரண்ய கசிவு கம்சன் சிசுபாலன் ரேஞ்சில தலை வெட்டிட்டு இருந்தாலும் நம்ம போய் முதல் தலையை வெட்டி அனுப்பிட்டாரு. ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதங்கள் இதற்கு உபயோகப்படுத்தணும்னு இருக்குல்ல. சக்கரத்தாழ்வார் இங்கே வரைக்கும் அல்பம் முதலையுமே சீறி வந்தான். சீறி வந்துட்டாரு அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த பகவான் அப்படி ஒரு கிருப பண்ணக்கூடியவனா இருக்கான். அப்ப அவனெல்லாம் சிந்திக்கணும். அதனாலதான் ஜெகதேக பந்தோ, ஜெகத்துக்கு ஏக பந்துவா தேவான். அது மிருகமா இருக்கட்டும், இல்லாட்டி துஷ்ட காளியனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், சிசுபாலனா இருக்கட்டும், அறிவொன்றம் இல்லாத அறிவுலத்து உண்டந்தை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாவது அறிவே இல்லாத யாதவ கூட்டமா இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்ச துர்வாசனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஜெகதேக பந்து, ஜெகத்துக்கு ஏக பந்து. கிஞ்சவன் உச்சத்தை சந்து ஜன்ம சம்சார பந்தனமா கிமேகம் தெய்வதம் லோகே, ஏகம் தெய்வதம் லோகேன்னு கேட்கிறாரு. ஜெகதேக பந்து இவன் தான், யாரும் கிடையாது. சுவாதி திருநாளுக்கு யார் பந்துவோ, திவாகர முனிக்கு யார் பந்துவோ, வில்லோகலத்து மகரிஷிக்கு யார் பந்துவோ, சித்திர திருநாள் மகாராஜாவுக்கு யார் பந்துவோ, அவரே தான் நமக்கு. அது எதுக்கா வாசிக்கணும் கேட்கணும் அப்படின்னா, சில பேருக்கு எவன் பந்துவோ அவனே தான் நமக்கு பந்து. இந்த தேக பந்துக்களிடத்திலேருந்து நம்ம ரட்சிக்கக்கூடிய ஆத்ம பந்து இவன் ஒரு தான். ஜென்ம ஜென்மாந்திரேவி வெற்றைக்கு வேறேழு பிறரைக்கும் முன்பனோடு ஒற்றோவையாவும் நமக்கே நாமாச்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று. ஆண்டாள் அந்த காமத்தை அழிச்சு ஓடு. பகவான் கேட்கிறான், என்னடி காமம் மனசுதான்? இவா மேல வச்சிருக்க காமம் தான். பாதுகாரர் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதர அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தோணிக்கு தொலையம் மாற்றேங்கிறது. இவா பேசுறேன்னா துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, அவன் சிரிக்கிறேன்னா மனசு பதவதைக்கிறது,
அவன் நம்ம திட்டினாலும் அப்படியே அழுத வர்றது. யாரும் எதுக்கு அழணும், எதுக்கு புலம்பணும்னு புத்தி யோசிக்க கூட சமயம் இல்லாதபடி நம்மளை போட்டு அடிமை பண்ணி வச்சிருக்கான். நமக்கு சுதந்திரமா கொடுத்துருக்கான். சொல்லுங்க, சுதந்திரமா இருக்க வாழ்க்கை இருந்துட்டு போவை. பத்மநாபர் கோவிலுக்கு சுதந்திரமா போறோம். நமக்கு எப்ப சௌகரியமோ அப்ப போறோம். ஆசிரியர்கள் அவ சௌகரியத்துக்கு சமைக்க முடியும். ஆத்துல ஏதாவது ஒரு நாளைக்கு என் சௌகரியத்துக்கு சமைச்சேன்னு சொல்லி பண்ணியிருப்பேன். எல்லாரும் ஊருக்கு போயிருப்பா, நீங்க மட்டும் இருந்துருப்பேன். அன்னைக்கு மட்டும் 10 நாள் என் சௌகரியத்துக்கு சமைச்சேன்னு ஒரு நாள் உண்டா? புருஷாவுக்கு தன் சௌகரியத்துக்கு ஒரு காரியத்தை பண்ணாம உண்டா? அப்பா அம்மாவுக்கு அப்பாடா சரி குழந்தைகள்லாம் படிக்கலாம் வச்சாச்சு அது பாடும் அப்படின்னு சுதந்திரமா இருக்க முடியறதா? இல்லையே. அப்ப யார் நமக்கு சுதந்திரம்? பெருமாள் மட்டும்தான் சுதந்திரமா நம்ம போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கா. எனக்கு சௌகரியமா அன்னைக்கு நம்ம சௌகரியமான டைம்ல சௌகரியமான வழியில கிழக்கு நிலையோ வடக்கு நிலையோ கிழக்கு உள்ள பழக்கமே இல்லாத வச்சுக்கோங்க. அப்படின்னு பத்மநாபர் கொஞ்ச நாளைக்கு இந்த கிழக்கு நட வழியா வெளில வரலாம். பார்த்தாலும் மேற்கு வழியாவே வந்துருக்கேன். இந்த கிழக்கு நட வழியா வந்து பத்மநீர் சுத்தினாதான் ஓ இப்படிதான் கிழக்கு நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு கிழக்கு நடைக்கு எல்லாரும் எப்ப போறத பஞ்சமாந்தார் வச்சா போவா, இது லட்சதீபத்துக்கு போறா, அவ்வளவுதான். சரி அந்த பக்கம் எங்கேயாவது எப்படி கடைக்கு போனா போகிறதோடு சரி, அவ்வளவுதான். அப்ப இந்த பத்மநாபன் கிட்ட நமக்கு இருக்கிற சுதந்திரம் வேற யாருக்கும். அதனால ரொம்ப அழகா சுவாதிச்சிருந்தார். சொல்றார் ஜெகதேக பந்து, ஜெகத்துக்கு ஏக பந்து பாணி. யார் ஜெகத்துக்கு பந்துவோ அப்பேற்பட்டவன் நீ. அப்ப ஜெகத்துல எத்தனையோ பேருக்கு நீ சாந்தி கொடுத்திருக்கா இல்லையா? அப்ப எனக்கு சாந்தி கொடுத்தான், நானும் சாந்தி இல்லாம அடையறேன்தான். ஜெகதேக பந்தோ அப்பா சதா பிரசக்தா விஷயேஷு அசாந்தாம் மதிம் மதீயாம் ஜெகதேக பந்து தவைவ காருண்ய வசாதிதானி. அப்பா கருணாசாகரா, உன் கருணையினாலே மட்டும்தான் எனக்கு கிருபை பண்ண கிடைக்கும். நீதான் கிருபை பண்ணணும். என் மனசுல சாந்தி இல்லை அப்படின்னு யாருக்கு புரியுது? யாருக்கும் புரியலையே. யாருக்கும் புரியலையே. அதுக்காருக்கு புரியறதா? இல்லையே. குழந்தைக்கு புரியறதா? இல்லையே. அப்பா அம்மாவுக்கு புரியறதா? இல்லையே. பந்துக்களுக்கு புரியறதா? இல்லையே. அசாந்தாம், சாந்தியே இல்லை. உடம்பு முடியலை அப்படின்னு வைத்தியம் நடத்த போறோம். வைத்தியம் என்னமோ சொல்றான். என்ன கூட இருக்கவாழ்லாம் பிச்சா ஆய கட்டுன்னா கேட்டு தொலைலையா? படு பட்டாதான் அவனுக்கு புத்தி வருது. ஏற்கனவே வைத்தியரை சொல்றானே நடுங்கி இருக்க மனசு. சரீரம் அசௌகரியத்தை இருக்கே நமக்கு தெரிகிறது. அது என்ன கஷ்டம்னு சொல்ல முடியல. சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எப்படாப்பா காரணம் கிடைக்கும், நீ வாழ 4 வருஷம் வெய்யலான்னு காத்துட்டு கிடக்கா. அந்த மாதிரி அசாந்தா, சாந்தி இல்லாம இருக்கேன்பா. அதனால ஹே பிரபு, நீ கிருபை பண்ணு. உன்னுடைய காருண்யத்தினால எனக்கு ஒரு கிருபை பண்ணு. பத்மநாபர் கேட்டாங்க, என்னதான் கிருபை பண்ணணும் உனக்கு? அதான் திருவனந்தபுரத்தில் வச்சிருக்கேன்னு, திருவிதாங்கூர் ராஜாவா வச்சிருக்கேன்னு, டெய்லி அந்த தரிசனம் கொடுக்குறேன்னு, பக்கத்துல குதிரை மாளிகள்லாம் கட்டுறதுக்கு அலாட் பண்ணி கொடுத்தேன்னு, இதுக்கு மேல என்னடா போகணும்? உடனே அழகா சொல்ற சுவாதித்திருந்தான். ரொம்ப அழகா சன்மார்க்கம் பேரையவாசு சேர, சன்மார்க்கத்திலே நான் பிரவர்த்திக்கும்படியா ஒரு கிருபை பண்ணு. நீ இவ்வளவு கொடுத்துட்ட, அதுக்கு பிரத்யுபகாரமா நான் ஒன்றும் சந்தலையை பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. நீ என்ன கொடுக்கல? நான் கேட்டது கேட்காதது நான் கருகதையே இல்லாததெல்லாம் கொடுத்துட்டேப்பா. பகவான் சொன்ன கருகதை இல்லாத என்னடா நான் கொடுத்தேன்? சுவாதித்திருந்தாள். என்னென்ன கொடுத்துனேன்? திருவனந்தபுரம் வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே எனக்கு கருகதை இல்லையப்பா. வைகுண்டத்தையா கொடுத்த? வைகுண்டம் கொடுத்தா கூட பெரிய விஷயம் இல்லையா? அது என்ன அடுத்த விஷயம். அதான் கூட போயிடுவேன். கடைசி வரைக்கும் உருப்படாத திருவிழாசு கூட 5 நாள்ல போயிட்டாங்க. வைகுண்டம் விலை இல்லாத ஒரு ஊர். அதுக்காக போகணும் ஆசைப்படக்கூடாது. ஆசைக்கிறவா போய்க்கோங்க சொல்றாங்க. அதை நான் எடுக்கலேப்பா. திருவனந்தபுரத்துல இருந்து பத்மநாபனை அனுபவிக்கிற சுகம் வைகுண்டத்துல உண்டோ அப்படின்னா போய் பார்த்துக்கணும். முதல்ல நாங்க வேறாப்பா ஏறுதுல டெய்லி பேப்பர்ல பத்மநாபன் சொல்லலாம் இப்படி படிச்சுட்டு கிடக்கலாம் சுகம் இருக்கு இல்லையா? அதனால அவர் சொல்றார், சன்மார்க்கம் சேவைய வாசு தேர, சன்மார்க்கத்துல பிரவர்த்திக்க பண்ணுப்பா. ஏண்டா நீ போகமாட்டியா? வரமாட்டேங்கிறது. சன்மார்க்கத்துல போகணும்னு புத்தி வரலையே. சன்மார்க்கம் வேணும் ருச்சி வரலையே. சன்மார்க்கத்துல ஒரு பிடிமானம் வரமாட்டேங்கிறது. இது மாதிரி வைராக்கியம் வரமாட்டேங்கிறது. நமக்கு எத்தனை தடவை மரண சம்பந்தமான விஷயங்கள் நடந்திருக்கு. பல தடவை மயிரே உயிர்த்து பிடிச்சிருப்போம். நம்ம எல்லாரும் தெரியும். பரிசுத்த மாதிரி வைராக்கியமா வந்துடுது. இன்னும் ஆசைதான் வந்துருக்கு. பகவதாசு வரலையே. அதனால சன்மார்க்கம் பிரேரைய வாசுதேவா, நீ தானே சன்மார்க்கத்தை கூட்டிட்டு போகணும்.
எப்படி கூட்டிட்டு போறது? பதினாறு கேட்டான், அஞ்சாங்கிட்ட கூட்டிட்டு போனா இல்லப்பா, அவன் தேவன் தானே கிடந்தான், ஆசையே இல்லாம தானே அவன் மறந்துட்டு தானே கிடந்தான். அவன் நாராயணான பிள்ளைய நினைச்சு கத்தினதை ஒன்ன நினைச்சு கத்தின்றான். அங்கேருந்து 2 ஆள் அனுப்பியும் அந்த மாதிரி எதுவே சன்மார்கழாம் பிரேரைய வாசுதேவ உருப்படாம இருந்தாலும் திருத்தராசன் அகக்கண்ணும் இல்லை புறக்கண்ணும் இல்லை. சரி போ உருப்படமாதான்னு தகுந்தளிச்சு விடாம அவனுக்கு போய் குஜராத் அனுப்பி ஒரு பாகவதன் சொல்ல வச்சு வைராகியத்தை கொடுத்து 5 நாள்ல மோட்சத்தை அழிச்சுட்டு போனோம். இந்த மாதிரி என்ன அழிச்சுட்டு போயேன் நான் ஒரு சன்மார்க்கத்தை இந்த பிரவர்த்திக்க பண்ணேன். இவாள்லாம் கூட பரவாயில்ல. இந்த பூதனம் உன்னை கொலை பண்ணணும்னு தானே வந்தான். விஷப்பாலை வச்சு யாரு 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 அழகி வேஷம் போட்டு வந்தாளோ அவளா வந்தா, அவளா இப்படி வந்தா. உன் சங்கல்பம் இல்லாம ஒரு பய பக்கத்தில் வந்துட முடியுமா? பிரம்மதேவரே நடுங்கிறார், தொப்புள் கொடியில உட்கார்ந்து இருக்கிறார், அவரே நடுங்கிறார், ஸ்ரீதேவி நடுங்கிறார், பெரிய பெரியவாள்லாம் நடுங்கிறான் அவன் பக்கத்தில். அவர்கிட்ட பூதனை ஜாலியா வந்துட்டாங்க, வீட்டுக்கு போற மாதிரி வராது. யாருக்கு பையன் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு தான் கூர்ந்து வர அவளை வர வச்சு அவன் மடியில வேற படுத்துட்டு அவன் காலை வேற முடிச்சுட்டு மோட்சம் கொடுத்துட்டியே. அவன் இங்கே மோட்சத்தை கிளம்போதான் அவளுக்கு புரிகிறதான். நான் இதுக்கு வந்தேன், நான் அவனை அனுப்புறான்னு பார்த்தா இவன் என்ன எங்கேயோ அனுப்புறான்னு இப்படி மேலேருந்து பார்க்கறா. கம்சான்னு கத்துற அவங்காக அவரோட சொல்லுவாரு. அப்படியே ஒழுங்கா கேட்டுருந்தாலும் அப்படியே அவனு கிளம்பி போயிடுது. கம்சன் அனுப்பினா நான் இங்க வந்தேன், பால் கொடுத்தேன், அவன் குடிச்சான், வலிச்சது, விழுந்தேன். இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்? போற வேலை பார்த்தா 4 தடவை ஒருத்தர் கை கூப்பிடுறாரு, 3 கண்ணோட ஒருத்தர் கை கூப்பி கண்ணு அழுக. இந்த ஐடியா தெரியாம போயிட்டு 1000 கண்ணோட ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். இந்திரன் அவாவா பார்க்கறா, லட்சுமி சரஸ்வதி பார்வதிலாம் பார்க்க நம்மளுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு. இந்த பூதனை ஜாலியா போயிட்டு இருக்கான். அங்க போனா பெரிய பெரியவாளா வாங்க வாங்க வாங்க. அங்க ஒரு குழந்தை சுவாகத்தம் சுவாகத்தம் அப்படின்னு ஒரு பார்க்கற யாருக்கு குழந்தை நான் ஆஞ்சநேயன் அரியன் ராசன் அப்படிங்கிறான். நீங்க எங்க வந்து ரிசீவ் பண்றதுக்காக வந்து இவ்வளவு சுலபமா யாருமே ராம சாயுச்சத்தை அடைஞ்சதே இல்லை அப்படிங்கிறான். ஏண்டா அப்படின்னு அந்த பூதனா அவருக்கு சன்மார்க்கத்தை காட்டினா இல்லவா? அவன் ஆசைப்பட்டு வருவீங்கப்பா, நீ தானே இருட்ட மதியா எடுத்துக்கோயே. அதாச்சுக்கு அதனால திருவனந்தபுரத்தை வச்சிருக்கேன். சன்மார்க்கம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அனந்த புரிவாதம். அதனால சன்மார்க்கம்னு தேட வேண்டாம். விரா சன்மார்க்கம் அப்படின்னா அனந்தபுரி வாசமே சன்மார்க்கம். எங்களுக்கு தெரியும் வீடு வருவோம் இல்லையா? இப்படி வந்து சன்மார்க்கம் வந்து தனியா தெரிந்து போக வேண்டிய அவசியம். திருவனந்தபுரத்துக்கு வந்து ஒரு சாதனை பண்ண வேண்டாம். இப்ப பத்ரிகாசிரமம் எல்லாம் போனா சாதனை பண்ணணும், தியானம் பண்ணணும். மலை மேல ஏறுறதே சாதனை, பத்ரிகாசிரமம் போகணும்னு நினைக்கிறதே சாதனை, அதுக்கு பிளான் பண்றது அதோட பெரிய சாதனை. அதுக்கப்புறம் அகிலத்துடைய அன்னைக்கு அந்த ரோடு நுழையிறது அதோட சாதனை. அப்பப்ப அந்த மலை விடுறதெல்லாம் பார்த்து அதையும் தாண்டி தெரியுமா போகிறது சாதனை. அதுக்கப்புறம் அங்க போய் பத்ரிநாராயண பார்க்கறது அதை விட சாதனை. அந்த கடுங்குழுக்கு அப்படியே போகாம திரும்பி வருது அதை விட சாதனை. அதுக்கப்புறம் திரும்பி போகலாம் நினைக்கிறது பெரிய சாதனை. திருவனந்தபுரத்தை சேரிக்க கூட வேண்டாம், உடம்பு நோகாம நோம்பு கும்பிடுறதுன்னு ஒரு வாசம் இருக்கு. அது திருவனந்தபுரத்துக்கு தான் போகுது. நோகாமலே ரோட்டு சொர்க்கம் புகின்றாய் நோகாம சுகமா சன்மார்க்க வழி அப்படின்னா சன்மார்க்க சாதனை அப்படின்னா திருவனந்தபுரம். அனந்தபுரம் எழுந்துட்டா போதும். ரொம்ப அழகா சாயுதா கதர்றா சன்மார்க்கம் பிரேரைய வாசுதேவ. நான் சன்மார்க்கத்தை ஈடுபடுத்துப்பா. எதிராக சன்மார்க்கம்னா நான் எப்படி போனா உனக்கு பிடிக்குமோ அதுபோல என்னை ஆக்கிட்டு, உனக்கு நான் எப்படி இருந்தா பிடிக்குமோ, நான் எப்படி இருந்தா நீ என்ன அனுபவிப்பையோ. நம்ம நினைச்சிருக்கோம் பக்தின்னா நம்ம அவனை அனுபவிக்கிறது. அது பக்தியோட ஒரு எல்கேஜி லெவல். பக்தியோட எல்கேஜி லெவல் நாம அவனை அனுபவிப்பது. பக்தியோட பரகாஷ்டை, பக்தியோட எல்லை எதுன்னா அவன் நம்மை அனுபவிப்பது. அவன் நம்ம அனுபவிக்கணும். கோபிகள் முதல்ல இவன் அனுபவிச்சான், அதுக்கப்புறம் இவன் தானே அவன் அனுபவிச்சான். அவனுக்கு அனுபவிக்க தாங்கையான். அச்சோ ஒரு கிருஷ்ணனா இருந்தா பத்தாவது உடனே அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 அந்தரே நங்கனா யுக்தம்மா கல்பித்தே மண்டலே மத்தியக சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனகன்னு ஒரு குண்டு கிருஷ்ணன், நெட்ட கிருஷ்ணன், ஒல்லி கிருஷ்ணன், கருப்பு கிருஷ்ணன், செருப்பு கிருஷ்ணன், எல்லா கிருஷ்ணன் நிற்கிறது. ஸ்ரீதேவி ரகசியமா கேட்டா, ஏன் சுவாமி நீ ராதிகாவோட ஆடினாலே அவளுக்கெல்லாம் திருப்தி வந்துருமே, எனக்கு அவளோட ஆளுநர் ஆனஸ்டேன்
அதனால அப்படின்னு இருக்கிறாள் ரகசியமா. அதெல்லாம் சொன்னா அப்படியாது. அதனால போகும் ஜென்மனா வருடங்கள் சயத்தை இருக்கிறா சப்தி. அன்னிலேருந்து பார்த்தாலும் அந்த சுவாமி எப்படி அனுபவிக்கலாம், வைகுண்டத்தை அனுபவிக்க மாட்டேங்கிறார். வைகுண்டம் போனா நாம சுவாமி அனுபவிக்கிறோம். இங்க இருந்து பக்தி பண்ணா சுவாமி நம்மள அனுபவிக்கிறோம். சரியா திருவண்ணா சுவாமி அனுபவிச்சாங்கன்னா சுவாமி திருவண்ண அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நல்லா கருத்து எதுனேன்னு உட்காந்துட்டார். அவன் அனுபவிச்சுட்டே இருக்கான், இப்படி அனுபவிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் அவள்லாம் பயந்துட்டா, தேவர்கள்லாம் பயந்துட்டான். சுவாமி நீங்க பாருங்க அனுபவிச்சுதான் எங்க கல்யாணத்துக்கு ஆகுது. சரி வெளில வந்து அனுபவிச்சா திருவண்ண இவர் தொடரணுமா, கண் பார்வை பார்த்தா போதாதோ, ஸ்லோகம் வந்துடாதா, நாக்கு திரும்பாதா, இவருக்கு அவனை பதவணும்னு ஆசை. இரண்யகசிபு வழியை போட்டு கிழிச்சுட்டான். அதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றான். அண்ணாதான் சொன்னா போதுதான் தலைமையில கொண்டு போய் வைக்கிறோம். ஆசை நமக்கு பிடிச்ச வாழை கொண்டு பேசிட்டே இருக்கு. இந்த குழந்தையா இருக்கிறோம், நமக்கு பிடிக்காத குழந்தையா இருந்தா கூட குழந்தை நமக்காக பிடிக்காதமா பிடிங்கி அனுபவிப்போம். அதுபோல சுவாமி நம்மை அனுபவிக்க ராமானுஜர் ரங்கன் அனுபவிச்சா போல அந்த மாதிரி ஒரு பாவம். சன்மார்கராம் வேலைய வாசுதேவ், நீ என்னை அனுபவிக்கும்படியான ஒரு சத்பாத்திரமாக என்னை மாற்று. நான் என்ன கொடுக்கிறேன், நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ. என்னாலாம் மாற முடியாது, நான் மாற மாட்டேன். உனக்கு தோணுன்னா நீ சரி பண்ணிக்கோ. எந்த பொறுப்பு நம்ம வச்சுக்க கூடாது. அப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னா ஆகணும். என்னால ஆகவே முடியலை அப்படின்னா அவரே மாற்றி விடுவார். இந்த குழந்தைகளை ரொம்ப சமைச்சு அதை எடுத்து போயேண்டா, அதை எடுத்து போக வேண்டிய என்னால முடியாது மகள் பாவமான்னு சொல்லு. அங்க இருக்கு இல்லையா, நீங்க எடுத்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ப்ளீஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். மொபைல் வரைக்கும் டாக்டர் வரைக்கும் விட்டுருவோம், கம்ப்யூட்டர் வரைக்கும் விட்டுருவோம். எல்லாம் சரியான அனுபவம் தான். நினைச்சுக்கோங்க, ஒரு ப்ளீஸுக்கு நம்ம பயங்கரம்னா கடினமான சமயம் நமக்கு சுய விசாரிச்சுக்க நம்ம தான் நம்ம மனசையே ஒழுக்கிறதுனா பத்மநாபா ப்ளீஸ் அப்படின்னா அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம தலைகால் தெரியாம பத்மநாபன் குழம்பணும். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ண டென்ஷன் ஆகி விட்டுருணும். பத்மநாபனுக்கு டென்ஷன் கொடுக்கணும். அதான் பக்தி. நம்ம டென்ஷன் எடுத்துனா பக்தி இல்லை, நம்ம பக்தியே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி இருக்க பத்மநாபனுக்கு டென்ஷனை கொடுக்கணும். பண்றது பக்தி பண்றது என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம்னு துடிக்கணும். திரௌபதி துடிக்க வச்சுட்டா. ஒரு தடவை கோவிந்தா புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு கற்று பெருமாள் காதல் அப்படின்னு அப்பப்ப கேட்கிறார், புரியல என்ன சுவாமியே ஒரே டென்ஷனா இருக்கு, கொஞ்ச நாளாவே நீங்க டென்ஷனா இருக்கு. ஆமா அன்னைக்கு என்னைக்கு அவர் கோவிந்தா புண்டரீகாட்சா கத்தினாலும் அன்னைக்கு பிடிச்ச டென்ஷன். ஏன் சுவாமி எப்ப அப்படி அதான் காப்பாத்துக்கல, அவன் அன்னைக்கு மட்டுமா காப்பாற்ற சொன்ன ரக்ஷமாம் சரணாகதம்னு சொல்லிட்டான். என்ன பண்றது, எதை விடுறது, எப்ப கூப்பிடுவான்னு தெரியல, எதை கொடுக்குறான்னு தெரியலையே. கிளம்பும் போது பெருமாள் சொல்றார், இருந்தாலும் திரௌபதி ஒண்ணுமே பண்ணல. அதே டென்ஷன் இருக்கு. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போகும்போது பெருமாளுக்கு ஒரு டென்ஷன் தான். திரௌபதிக்கு இருந்து ஏதாவது பண்ணிருக்கான், பண்ணவே இல்லை அப்படியே கண்டத்தை தொடர்ச்சி நான் என் பாக்கியம் அவ்வளவுதான் அப்படிங்கிறார் சுவாமி. எனக்கு பாக்கியம் அவ்வளவுதான் வாச்சுது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு எனக்கு பாக்கியம் அவ்வளவு. சுவாமி சொல்றாரு, நல்ல பக்தனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு அவ்வளவுதானே பாக்கியம் வாய்ச்சது. ஒவ்வொன்னா கொடுக்குறார். தர்மம், மருத்தம், காமம், மோட்சத்தையும் கொடுத்துறாரு. அதையும் வேண்டான்றவள்லாம் இருக்காள், அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா. திருத்தராசுர பாகவதர் நாகபிருஷ்டம் ந பாரமேஷ்யம் ந சாருபௌமம் ந ரதாதிபத்தியம் வேண்டாயா. நீயாச்சும் வைகுண்டமா இருக்கும் தொடப்பட விட்டு போல் பெரிய வைகுண்டமா கொடுத்துட்டான். பெரிய தர்மமா, பெரிய அர்த்தமா, பெரிய காமமா, என்னதுக்கு பிரயோஜனம்? தர்ம அர்த்த காமம் எல்லாம் சரீரத்துக்கு, மோட்சம் இந்த சரீரத்தை விடுதலை இவ்வளவுதானே. நேசிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தான். ஆரோக்கியம் சாமீபியம், சாரோக்கியம் சாமீபியம் அதெல்லாம் நேசித்து பப்பரப்பட்டாய் கொடுக்கிற மாதிரி. எதோ வசத்தினா உன்னையே நீ கொடு, உன்னை நீ கொடு, என்னை நீ எடு. அது பக்தி ஒரு சரினா அது விவரிக்க முடியாது, அனுபவிக்க முடியும். நல்ல ஆகாரம் நம்மளை கொடுத்துடுறோம், அது நம்மளை அனுபவிக்கிறதும். ஊருக்காய் வாவா எடுத்துக்கோ எடுத்துக்கோன்றதும் ஊருக்காக நம்ம விடுறப்பா என்னமாதான் இருக்கு அப்படின்னு இல்லையா. அந்த போல சொல்றா சன்மார்க்கம் செய்ய வாசுதேவா வா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மார்க்கத்துல நாம் ஒரு மார்க்கமா இருக்காமோ, ஒரு மார்க்கமா இருக்க கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு மார்க்கமா இருக்கணும், ஒரே ஒரு மார்க்கமா இருக்கணும். பத்மநாப மார்க்கமாவே இருக்கும்.
பட்டத்திரி குருவாயூரப்பன் மார்க்கமா இருந்தா போலே, சந்துகாரம் பாண்டரங்க மார்க்கமா இருந்தா போலே, பத்மநாப மார்க்கமாகவே சன்மார்காம் பிரேரய வாசுதேவ. சன்மார்க்கத்திலே பிரவர்த்திக்க பண்ண பத்மநாபா, என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். மனசுல சாந்தி இல்லை, எப்ப பார்த்தாலும் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஜெகதேக பந்து மனசுல சாந்தி வேணும் அப்படின்னா சன்மார்க்கத்துல நான் போகணும், சன்மார்க்கத்தை நான் போகணும். நான் நீ கிருப பண்ணா நான் போகணும். நீ ஏன் கிருப பண்ணிடு, மனது கஷ்டம் இல்லை. எனக்கு ஒண்ணு இல்லை, நான் பாதிக்கிட்டே கடந்து அடைகிறேன். நீ விட்டே வச்சுக்கோயேன், ஜாலியா இன்னைக்கு காமம், நாளைக்கு கோபம், நாளைக்கு அவமானம், இப்படியே காலத்தை ஓடிட்டு சௌக்கியமா இந்த 1000 கோடி ஜென்மா ஜாலியா ஜோரா சுத்திட்டு இருக்க. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடவே நம்ம சங்கரவான்னு ஐயோ அப்படி பதறது. பரவாயில்ல, இப்படி இருந்துருவேலாம். அவ்வளவுதான். என் ஆயா இருந்தா எல்லாருக்கும் நம்ம தவறுலையா இருந்தாலும் பெரிய பெரிய ரிஷியெல்லாம் சௌகரிய ரிஷியெல்லாம் மாறி வரணும். நீ வாழ்க்கை மண்ணால்தான் அதுக்கு பண்ணி வாழ்க்கை அமையத்தீர்த்த சாஸ்திரம் அது தேசத்தான் இருக்கு, சொல்லக்கூடாது. அது அந்த சரீரத்துடைய குணம் அல்லவா? ஆஹா அப்படின்னு அனுபவிக்காம என்னதானே இருக்கு அப்படின்னு அதுலயும் 1000 கோடி ஜென்மா ஓடுவேன்பா. எனக்கு வேணும்னா நீ என்ன மாதிரிக்கோ, இல்லாடி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நஷ்டம் உனக்கு தான், நஷ்டம் உனக்கு தான்ப்பா. ஏன்னா என்ன மாதிரி உருப்படாத ஒருவனை நீ பக்தனா ஏற்கனவே உருப்பட வச்சுக்கேன். லோகத்தை ஓம் பெருமை பெருசா தெரியும். எனக்கு ஒண்ணு இல்லை, நான் உருப்படாத எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். நான் உருப்பே வச்சுக்குவேன், பெருமை எனக்கு இல்லை, உனக்கு தான். நீ வேலை செய்ய பார்த்துக்கோ. மகா மோசமான வைத்தியம் வியாதியோட ஒரு வியாதியஸ்தர் போறான் டாக்டர் இடத்துல, அவன் சரி பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பெருமை, வைத்தியனுக்கு தானே பெருமை. இந்த மாதிரி உருப்படாத என்ன உருப்பட வச்சு சன்மார்க்கம்னா என்னன்னு தெரியாம துன்மார்க்கத்துல ஓடிந்து இருக்கிற என்ன சிரித்து விட்டு பத்மநாப பலம் வசத்தின்னு சொல்ல வச்சுட்டேன்னா இதுதானே ஜெயிக்கிறது. அப்போ உனக்கு தானே பெருமை. உனக்கு ஒரு பெருமைன்னா உனக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிலட்சுமி சொல்லணும். பார்த்துக்கோமா, ராஜாவில் அவர் சொல்லிட்டேன், நான் மாறினா உனக்கு பெருமை, உங்க ராஜுக்காருக்கு பெருமை. மற்றவாள்லாம் போட்டி போட்டு ஏதோ பண்றா, உங்க ராஜுக்காரர் என்ன எடுத்துக்காரா அதான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வாங்கிட்டான் அப்படின்னு பாருங்க. சன்மார்காம் பிரேரயவாசு தேவ என்ன சன்மார்க்கத்தை பண்ணுப்பா பத்மநாபா, உன் இஷ்டப்படி என்ன மாத்திக்கோப்பா. உன்னுடைய குழந்தையா, உன்னுடைய சொத்தா, உன்னுடைய அடிமையா, உன்னிஷ்டப்படி மனமகிழ்ச்சி, உன்னிஷ்டம் என் இஷ்டம். சன்மார்காம் பிரேரய வாசு தேவ அப்படின்னு மாத்திட்டேன்னா அது போதும்னு பிரார்த்திச்சுட்டார். 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். உன்னுடைய சரிதாமிரதத்தை குடிக்கணும், உன்னுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும், உன்னுடைய புத்தர்களோட காலம் கடத்தணும். அப்படி யாருக்காலும் அவர்களே பாக்கியம் வாழ்ந்தது. அது எப்படி வரும் அப்படின்னா வராது, தானா வராது. அதனால கேட்கவோ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அசாந்தியோட இருக்கேன், சாந்தம் இல்லாமல் இருக்கேன், லோக விஷயங்கள்ல சிந்தனை பண்ணிட்டே இருக்கேன். ஏன் ஜெகதேக பந்தோ உன்னுடைய கருணையினாலே என்னை சன்மார்க்கத்திலே நீ பிரவர்த்திக்க வச்சான்னு சொன்னா நானும் தன்யனாகவே. இது இப்படியே போய் அப்படி வரணும். இந்த ஸ்லோகம் எல்லாம் முன்னாடி முன்னாடி மாறி 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 போகணும். சன்மார்க்கத்துல நீ பண்ணிட்டே வச்சுக்கோயே, இந்த மாதிரி நானும் வாழ்ந்து எப்படின்னா அழகாவும் கவியோ சாப்பிட்டு குடிச்சிருந்து உன் ரூபத்தை தியானம் பண்ணிட்டு உன் பக்தாவோட காலம் கிடச்சிருந்து நானும் தன்யனாவேன். நான் தன்யன் ஆகணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ராத்திரி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துருக்கோ. நீ விஷயம் மாறும். அதாவது நான் ஒரு 4 ஸ்லோகம் சொல்லிடலான்னு வச்சேன். அவர் ரேஞ்சுக்கு அவர் போயிட்டு இருக்காரு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா Krishna